கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, தனஞ்சயன் சார் வந்தோடனே அப்டேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா? தாங்க அவரு மாசுங்க அவரு. அது ஏன் ப்ரோ ஒரு 1 மினிட் டீசரா விடுறாங்க? ஆல்ரெடி ஒரு டீசர் வந்துருச்சு. அது தெரியல, பார்த்தோம் வரும்போது பார்ப்போம். சரி விடலாமா, இதுல என்ன இருக்கு? இல்லைன்னா அப்டேட் அப்படின்னு கேட்டுருப்பீங்க. ஒரு பர்த்டேக்கு வந்து அது ஒரு காரணமா இருக்கும். இன்னொரு காரணம் என்னன்னா, தங்கலான்னு வருது இல்லையா ஆகஸ்ட் 15, அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் வீடியோ டீசர் விட்டா தேட்டரில். அது ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் பிளான் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் சாதாரணமாக ஒரு போஸ்டர் விட்டுருக்கலாம் ஒரு பர்த்டேக்கு. அப்படி இல்லை, தங்கலானுக்கு வந்து தேட்டர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த டீசரை விட்டா இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி தரும் அவங்க சொல்லுவாங்க. ப்ரோ போஸ்டர் பத்தி சொல்லுங்க. இது கோட்டா கிருஷ்ணாவத்த போஸ்டர்ல இது நல்லா இருந்துச்சுங்க. இது நல்லா இருந்துச்சு ப்ரோ. லுக் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. விஜய் இது சேஞ்ச், ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. விஜய் மாதிரி இருந்துச்சு, அதனால நல்லதா இருந்துச்சு. கார்த்தினா கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆனால் இப்போ லாஸ்ட் அவுட் போஸ்ட்டு பார்த்துருந்தேன். அதுலேயே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துருந்துச்சுன்னா ஃபீட்பேக் எல்லாம் கீழே. அதில் நிறையா விஜய் ஃபேன்ஸே தான் போட்டிருக்காங்க போல் இருக்கு. என்ன போட்டிருக்காங்க? ஏன்னா அதாங்க சொல்லிட்டாங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்து சும்மா ஐடியா வந்து டிபியில் வந்து விஜய் வச்சிருக்கான் அப்படின்றதுனால விஜய் ஃபேன் நினைக்காதீங்க. அது ஒரு பெரிய வேலை நடக்குது பின்னாடி. அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு அஜித் விஜய் ஃபேன் கிடையாது. ஓகே ஓகேண்ணா. எல்லாருமே விஜய் ஃபேன் கிடையாதுங்க. இல்லைண்ணா இப்போ என்னன்னா, நான் வந்து ஒரு அஜித் இவனே வந்து பிடிக்கலன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது பொலிட்டிக்கலாகவும் சரி, நிறைய இடங்களையும் சரி. இப்போ திருச்சி ஸ்ரீதர்னு ஒரு ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி வந்து திட்டிகிட்டே இருக்கும் இவரை. அவர் தேட்டர் ஓனர்னு சொல்லுவார். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லையா, லியோ ஆடியோ. இவன் நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணோம்ல, அவர் மாதிரி நெகட்டிவாக ஒன்று போட்டே இருக்கார்ல, அதெல்லாம் ஃபேக் ஐடி. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய விஜய் ஃபேன் ஐடி கிடையாது. ஆனால் நான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நியூட்ரலாக இருக்கவங்க கூட ஆமாம் அது நல்லா இருக்காது போல் இருக்குங்கிற மாதிரி மாறுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அஜித் ஃபேனுங்க, அஜித் ஃபேன் நான். எனக்கு என்னமோ நம்ம வெங்கட் பிரபு நல்லா பண்ணிடணும், நான் வெங்கட் பிரபு இவனும் இது நல்லா பண்ணிடணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. விஜய் ஆக்சுவலாக இப்போ ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்படி லாஸ்ட்டாக முடிய போகிற படம் நம்ம ஃபேன் ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் நல்லா விஜய்க்கு நல்லா பண்ணிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது விஜய் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதான் கேட்குறேன். அவங்களுக்கு இந்த சூழ்ச்சியெல்லாம் புரியும் போது அவங்களுக்கு தெரியும். இல்லைண்ணா இப்போ ரிலீஸ் டேட் நெருங்க தான் பயமாக இருக்கு. அதான் அவங்களுக்கு இன்னும் புரியும் போது தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நெகட்டிவ் கமெண்ட் போடுற எல்லாரும் விஜய் ஃபேனும் விஜய் ஐடி வச்சுட்டு விஜய் டிபி வச்சுட்டு போடுறாங்க. விஜய் ஃபேன்லாம் கிடையாது. ஆனால் இல்லைண்ணா எதனால் சொல்கிறேன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்த விஜய் ஃபேன், அவன் சொல்கிறான் கடைசியாக வந்த பாட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். நீ ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லாத, பாட்டு தேட்டரில் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அஜித் ஃபேன் நான் சொல்கிறேன், விஜய் ஃபேன் சொல்கிறேன். இல்லைடா எனக்கு இப்போ ரிவ்யூலாம் நான் பார்க்க மாட்டேன், பார்க்காமே சொல்கிறேன் எனக்கு பாட்டு பிடிக்கல அப்படிங்கிறான். அதாவது நம்ம அஜித் ஃபேனா இவனும் பாட்டு பிடிக்கணும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஓப்பனாக கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டான். இல்லைண்ணா இவனும் வெங்கட் பிரபுவும் நம்ம என்ன நினைப்போம், நம்ம போய் ஆப்போசிட் ஆளுக்கு ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா தரமாக ஒன்று பண்ணி விட்டுறணும். இப்போ ஏதோ அட்லியோ இல்லை வேற யாரோ ஒருத்தர் நம்ம அஜித்துக்கு படம் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்க என்ன நினைப்பாங்களோ அதே மைண்ட் செட்டில் நம்ம நினைப்போம். ஒரு படம் நம்மால் போகிறான் போய் நல்லா சம்பவம் பண்ணி விட்டுறோம்னு நினைப்போம் நம்ம. அது இப்போ ஓட்டும் போது நம்பலாம் கட்சிக்காரங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை அப்படி சொல்லுவேன் நான். இப்போ ஃபேன் பேஸ் ஃபேன் அப்புறம் அஜித் ஃபேன் நம்ம அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ வெங்கட் பிரபு என்ன அஜித்தோட இதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஹலோ கார்த்தி ப்ரோ. இந்த இந்தியன் 2 நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி ரிலீஸ் ஆயிருச்சு. திரும்ப ரீவாட்ச் பண்ண போறீங்களா? எத்தனை வாட்டி பார்க்க போறீங்க?
கண்டிப்பா பாத்துறோம் நாளைக்கு. ஐயோ அதை பார்க்க போறீங்களா? பாத்துறோம். லெஜெண்ட் மாதிரி ஒவ்வொரு வீடியோ எடுத்து ஸ்ட்ரிக் போடணும். லெஜெண்டுக்கு பண்ணல. நாளைக்கு ஃபுல்லா அதை பண்ணிடுவோம். நாளைக்கு வேலை இல்லை, ஃப்ரீ தான். நாளைக்கு பண்ணிடுவாங்க. கார்த்தி ப்ரோ, இந்த மலை பிடிச்ச அந்த மொழியில இந்த திருப்பி ஒரு நல்லா இருக்குங்களா? நான் எந்த படம் பார்க்கலங்க, போன வாரம் அந்த படம் எதுவுமே பார்க்கல. இது நம்ம தனஞ்சயன் சார் இன்டர்வியூ பார்த்தேன். அதுல வந்து அவர் இன்டைரக்டா அவங்கள மீன் பண்ணியிருந்தாரு. எல்லாரும் வந்து ஒரே கம்பேக் தனஞ்சயன் எனக்கு ஒரே அன்பு தொல்லை கொடுத்து ரொம்ப இதாயிட்டாராம். அந்த நீங்க அந்த இந்தியன் தாத்தா மாதிரிலாம் போட்டிருந்தீங்கல்ல, அதெல்லாம் வேற மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆமாமா, ஆமா. என்னப்பா நான் என்ன தாத்தாவே ஆகல, அதுக்குள்ளே என்ன தாத்தா வைக்கிட்டீங்க அப்படின்னாரு. கமலஹாசன் தாங்க தாத்தாவால, அதுக்கு என்ன? ஆனா உங்களை ரொம்ப இந்தியன் டூ மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் உள்ள சொருகி விட்டுறீங்க இந்தியன் டூ. அப்படிலாம் கிடையாது bro. அப்படிலாம் யார் சொன்னது? இல்ல பண்ணியா சொல்றேன். அப்புறம் நேத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. எனக்கு சரி, நாளைக்கு வந்து படம் வந்துருச்சு இல்ல, நாளைக்கு பார்த்துட்டு படத்தை ரசிச்சு போடுவோம். ஒரு சீன் மாசா இருக்கு, அந்த சீன் மாசா இருக்குன்னு போடுவோம். ஆனா ஒவ்வொரு இதுக்கும் போடுனா. சரி கார்த்தி ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. மொத்த படம் இருக்குல்ல, மொத்தமா 3.5 மணி நேரம் ஓடிச்சுல, அதுல உங்களுக்கு ஒர்க் ஒரு சீன் கூட ஒர்க் ஆகலையா? இல்ல ஏதாவது ஒர்க் ஆன ஒரு சீன் சொல்லுங்க. எந்த படத்துல கேக்குறீங்க? இந்தியன் இந்தியன் டூவா? இந்தியன் டூ தான். நானும் யோசிச்சு பாக்குறேன் எந்த சீன் ஒர்க் ஆச்சுன்ட்டு. இனிமே ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் ஒர்க் ஆச்சா அந்த படத்துல, மொத்த மூவில? அப்படி சீன் பை சீனா பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது எதிர்பார்ப்புல பார்ப்போம். சரி, ஓகே, இதுக்கு எவ்வளவு மார்க், அடுத்த சீன் நல்லா இருக்கும் போல இருக்கு, இதுக்கு எவ்வளவு மார்க், அடுத்த சீன் நல்லா இருக்கு, அப்படி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது வெளில வரும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதனால ஞாபகம் வரல எதுவுமே. இல்ல கார்த்திக் ப்ரோ, அந்த ஸ்டார்டிங்ல அந்த கார்ட்டூன்னா ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அது எப்படி உங்களுக்கு? ஆமா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா இல்ல அது எப்படி? அதெல்லாம் பழைய பூமர் ஐடியா எங்கிறது. அது முன்னால இந்தியா டுடேல வந்து அந்த கார்ட்டூன் வச்சு ஆமா, ஆமா. போடுவாங்க, அந்த லாஜிக்ல போட்டிருந்தாரு. ஆனா பாவங்க இல்ல, அதுல கம்பேர் கொஞ்சம் செலக்ட் பண்ணணும்னா அதை வேணா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படி. எனக்கு மொத்தமாவே ஒர்க் ஆன ஒரே ஒரு விஷயம் வந்து டைட்டில் கார்டு போடும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த இந்தியா இதை காட்டி அவரோட அந்த கெட்டப் அதெல்லாம் கொண்டு வந்தது தானே. மொத்த படத்திலே அந்த டைட்டில் கார்டு ஒண்ணுதான் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆன விஷயம். வேற எதுவுமே ஒர்க் ஆகல இப்போ வரைக்கும். அந்த ஒரு கோல்டன் டாய்லெட்டு, கோல்டன் மாளிகை மாதிரிலாம் காட்டுவாங்கல்ல, அது எதுக்கு காட்டினாங்க? அது எனக்கு புரியவே இல்லை, இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. அது எதுக்கு கோல்டன் டாய்லெட்லாம் காட்டினாங்க? என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா. அவனை வில்லனா காட்டுறாங்களாம். இந்த பாருங்க, அவன் தங்கத்திலே டாய்லெட்டை வச்சுட்டு அதுல வந்து இல்ல ப்ரோ, இல்ல கார்த்திக் ப்ரோ, அப்படி இல்ல. சங்கரோட பிரம்மாண்டத்தை காட்டுறாங்கன்னு தோணுது. அப்படி எடுத்துக்கலாம்ல. கக்கூசு கூட நாங்க கோல்டுல அப்படி பிரம்மாண்டமா காட்டுவோம். அப்படி எவங்க போவான்? அப்படி காட்டுறானே. இதே என்னதான் கக்கூஸ்ல கட்டினாலுமே வர்றது எதிரா ஒண்ணுதான்டா. யோசிச்சு பார்த்தா நிறைய டிராவலிங்க்கு நிறைய விஷயம் இருக்கு. இல்ல சொல்லுவாங்கல்ல ப்ரோ, நீங்க தங்கத்திலே செருப்பது பண்ணாலுமே காலை தான் போடணும், தலையில வச்சுட்டு போக முடியாதுன்னு. அதே எக்ஸாம்பிள் தான். ஆனா நமக்கு ஹிண்ட் கொடுத்தாரு தெரியுமா கமலஹாசன்? ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. எனக்கு இந்தியன் 3க்காக தான் நான் 2 நடிச்சேன், 3-3னே எல்லா இதுலயும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நமக்கு தான் சரியா புரியவே இல்லை. அதை ஒன்னும் பார்க்கல ப்ரோ, அதை பார்த்தாதான் ப்ரோ தெரியும். படம் வந்து 4 வாரம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஓட்டிலே வந்துருச்சு. ஏன் திரும்ப வந்து அது இழுக்கிறீங்க? அதை விடுங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. சும்மா ஒரு பண்ணியா பேசுறதுக்கு. அடுத்து நாளைக்கு அந்தாதன் படம் எவ்வளோ தியேட்டர்ஸ்னா நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா? எங்க ஊர்ல ஒரே தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த கண் நிறைய தேட்டர் ரிலீஸுங்க, ஒரு 200-250 தேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல எனக்கு. 200 மேல இருக்கும். இங்க எங்க ஊர்ல பொள்ளாச்சியில 4-5 ஸ்கிரீன் இருக்கு. ஆனா ஒரே தியேட்டர்ல 3 ஷோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
போதுங்க அந்த 3 ஷோ பாருங்க போய் ஃபர்ஸ்ட். ஓகேண்ணா. நீங்க நாளைக்கு எப்போ போறீங்க? நான் போன வாரம் அந்த படமே பார்க்கல இன்னும். பார்ப்போம் இந்த வாரம். ஆனா தங்கலான் 15th ரிலீஸ் ஆனோன்னே இந்த அந்தகன் ஷோஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா குறைஞ்சிரும்ல. இது ஜஸ்ட் இந்த ஒரு 5-6 டேஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னாள். 15th வரும்போது நிறைய இருக்குங்க. தெலுங்குல 2 படம் இருக்கு, ஹிந்தில 2 படம் இருக்கு, தமிழ்ல 3 படம் இருக்கு. நிறைய ஷோஸ் வந்து குறைஞ்சிரும். ஆனா மீதி 3 வேற தியேட்டர்லயுமே வழி இருக்கு. ராயன் தான் ரோல் பண்ணுதுண்ணா. மீதி 3 தியேட்டரும் ராயன் தான் இப்போ 3வது வாரம் கண்டினியூஸா ராய் நல்லா தானே இருக்கு, கலெக்ஷன் நல்லா இருக்கு. ஆமா ஆமா 3வது வாரம் அவங்க தான் போட்டிருக்காங்க. தங்கனாக்கு இதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரைலர் வருமா ப்ரோ? ஃபைனலா கிளிம்ஸ் மாதிரி ஒன்று வரும்னு நினைக்கிறேன். வரும். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த மாதிரி ஒன்று வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த வரைக்குமே எதுவுமே இந்த சீன் வைஸாவோ டைலாக் வைஸாவோ எதுவுமே வரல. எல்லாமே மியூசிக் போட்டே வந்துச்சு. டயலாக் எல்லாம் வந்திருக்கே அப்புறம் என்ன? கார்த்திக் ப்ரோ டயலாக் வந்துருச்சுங்க. இல்ல ப்ரோ தங்கலான் வந்து கமர்ஷியலா எந்த அளவுக்கு இதாகும்னு நினைக்கிறீங்க? ஹிட் அந்த கம்ப்ளீட்டா கமர்ஷியல் படங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நவாப் பக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சாங்க அதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. ஆமா ஆமா கம்ப்ளீட்டா அதான் கமர்ஷியல் படம் எல்லாத்துக்கும் தான். டவுட். இது ஒரு அவார்ட் படமா போயிருமா இல்ல கண்டிப்பா இல்ல, இது கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல்ன்றீங்களா? இந்த அப்போகேலிப்டோ மாதிரி இருக்கும் அப்படின்னு எந்த அவார்டும் வாங்கல, எந்த அவார்டும் வாங்கல இந்த படம். அதனால கமர்ஷியல் தான். அப்போகேலிப்டோ ஸ்டைல்ல எடுத்தா Bro, நல்லா தான் இருக்கும், கமர்ஷியலா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இது ஒரு கதை இருக்கும். இந்த கதை இல்ல அந்த கதை அந்த இவங்க ஆக்ஷன் போறாங்க, மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வராங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல கார்த்திக் ப்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லா அந்த அது மாதிரி ட்ரை இதில் நடக்குது. அது மாதிரி அந்த அதுல எப்படி உங்களுக்கு கமர்ஷியல் எவ்வளவு கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்க? எந்தெந்த இடத்துல கொண்டு வரலாம்? ஏங்க ஒருத்தன் இழுத்து சண்டை போறதே கமர்ஷியல் தானுங்க. ஒருத்தன் வந்து கூட்டு போய் ஒரு இதை வந்து அவனுக்கு பிரச்சனை வரும்போது ஒருத்தன் வந்து எது சண்டை போடுறான்றது கமர்ஷியல் தானே. அதாவது எப்படி காட்டுறாங்கன்றதுதான் அதுதான். நம்ம பரதேசி படத்துல வந்து அதுல வந்து ஹீரோ வந்து பரதேசில சண்டையே போட மாட்டாரு. அதர்வா சண்டையே போட மாட்டாரு. இதுல சண்டை போடுற மாதிரி கடைசி வரைக்கும் பழமிட்டு இருப்பாரு. இல்ல நம்ம பரதேசி பார்க்கும் போதே தோணும். இவருதான் வந்து எங்க அண்ணன் சீமன் அண்ணன் சொல்ற மாதிரி ரெக்கையெல்லாம் தூக்கிட்டு வர்றாருல, 2 ரெக்கையை தூக்கிட்டு வந்து வேண்டாம் ப்ரோ, அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. அரசியல் இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு படமா இல்லைங்க, அவர் சொன்ன மாதிரி சீமான் சொன்ன மாதிரி இப்படிதான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வேண்டாம் ப்ரோ, இன்னைக்கு வேற மாதிரி போவோம். கார்த்தினா புஷ்பா 2 தள்ளி போகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா ஃபகத் ஃபசில் பர்த்டேக்கு ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் December 6ங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு வந்துச்சு. அதுலயும் இதை போட்டு வந்தாங்க. பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ அதை ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா ப்ரோ அந்த வேட்டைன்னு? இதுல இன்னும் டைம் இருக்கு இல்லைங்க, 2-3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள முடிக்கலாம். அதை நினைச்சா அவங்க பண்ணலாம். போட்டோ வேட்டையன். ஆமா ப்ரோ. ஆமா, ஃபகத் ஃபாசில் பர்த்டே இல்ல இன்னைக்கு. கிளாஸ் ரூம் மாதிரி பார்த்தேன் ஒரு போர்டு. அமிதாப் பச்சன் பாத்தீங்களா? அது நோட் பண்ணீங்களா? கையில பரம்பு கிளாஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு. அது என்ன ப்ரோ படம் எப்படி ப்ரோ? ஸ்கூல்ல நடக்கிற ஸ்கேம் பத்தி ஏதாச்சுமா? அப்படிதான் இருக்கு. தெரியலையே, அதை பத்தி கதையை பத்தி தெரியலங்க. போல அந்த போஸ்டர்ல அந்த போட்டோலயே அப்படிதான் இருந்துச்சு ப்ரோ. அந்த பின்னாடி போர்டு இருந்துச்சு. பட் அமிதாப் பச்சன் அவர் கையில ஒரு பெரம்பு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. கார்த்திக் ப்ரோ, இது குட் பேட் அக்லில வந்து யாராவது இன்ட்ரெஸ்டிங் காஸ்டிங் யாராவது இருக்காங்களா? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியல ப்ரோ யாரும். ப்ரோ எஸ்ஜேஎஸ் இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது, உண்மையா ப்ரோ? இல்ல கிடையாது, இது வரைக்கும் இல்ல.
ஆக்சுவலா அதுல அந்த இனிஷியல் போஸ்டர்ஸ்லாம் நிறைய போல்டான போஸ்டர்ஸ் தான் வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஆதிக் வந்து ஃபுல்லா இறங்கி எதை பத்தி யோசிக்காம தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பெருசா நம்ம இதுல எல்லாம் வந்து அனகொண்டா சீன்லாம் வச்சாரு தைரியமா. அந்த மாதிரி நல்லா ஃபுல்லா ஃபன்னா அப்படிதான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். அஜித் வந்து அந்த மாதிரி நல்லா போல்டான படமா நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நடராஜன் அவர்லாம் இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்மா நட்டி அவரு? அந்த படத்துலயா? தெரியல ப்ரோ. அஃபிஷியலா வந்துச்சா? அஃபிஷியலா இல்ல, த்ரிஷா சுனில் தான் அவரும் சொன்னாங்க. இல்ல ப்ரோ, பர்த்டேக்கு போய் கேக் நடராஜன் வெட்டினாங்க சொன்னதுக்கு ப்ரோ. அப்புறம் எங்க அண்ணன் ஞாபகம் வந்துச்சுங்க. எங்க இருக்காரு அவரு நடராஜன்? என்னாச்சு? ராகுல் கேளுங்க. ஆனா கேட்டதுக்கு போன் எடுத்து எடுக்க வரலையா? கார்த்தி ப்ரோ பிரேக் டவுன் பாத்தீங்களா? நான் பார்க்கல, நாளைக்கு பார்த்துறேன். யூடியூப்ல இருக்குல்ல? யூடியூப்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும். வேணா விடுங்க. நீங்க பாருங்க, அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க. இப்பவே சொல்றேன், நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு மேல ஒரு வாட்டி பார்த்து வச்சிருக்கேன். சரி, பார்த்துருவோம். ஹாய் ப்ரோ. என்ன கோபி? நாளைக்கு இது ரிலீஸ் ஆகுது, உங்க 2 படம் ரிலீஸ் பண்றீங்க. 2 படம் இல்ல, ஒரு படம் தான். மின்மினி தான். அந்தகன் இல்ல, பண்ணல. ஓ ஓகே ஓகே ப்ரோ. புக்கிங்ல போகுதுங்களா? அதான் இதை பத்தியும் நான் கவலை போடுறது இல்லை. ஆனா ஓரளவுக்கு போகுது. மின்மினி நல்லா புக்கிங் சென்னையெல்லாம் போயிருக்கு. என்ன வந்தாலும் பார்க்கும். 10 வருஷமாச்சு இல்லை, அதனால. ஓகே ஓகே ப்ரோ. இங்க யாரோ குட் பேட் அக்லி ரிலீஸ் வரைக்கும் தான். இப்போ ஒரு படம் ரிலீஸ் வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அது ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து முழுக்க அடைச்சொரு முடிவு தான் அது. அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிறது தான். அவங்க ஓட வச்சாலும் சரி, ஓட வைக்கலாலும் சரி, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. கரெக்ட் ப்ரோ. ரிலீஸ் வரை தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போதான் ஆடிஷன் ரெஸ்பான்ஸ் தான். ஆமா, அதுக்கப்புறம் அவங்க கையில தானே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா ப்ரோ. நேற்று பேசிட்டு இருந்தீங்களா, ராயன் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றது கூட அவங்களுக்கு எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இதுதான் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ராயனே, இதே ராயனை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி யார்ட்டையா போட்டு காட்டி எவ்வளோக்கு வாங்கிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னைக்கு ஆகிற கலெக்ஷன் பாதி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கதா. அரண்மனை படத்தை வந்து சுந்தரிசி வந்து 13 கோடி 14 கோடிக்கு விற்கிறதுக்கு ரெடியா இருந்தாரு. யாரும் வாங்கல அந்த ரேட்டுக்கு. அப்புறம் பார்த்தா அது வந்து 32 33 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. ஷேரா. அதனால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆடியன்ஸ்லாம் அந்த டைம்ல என்ன ஒர்க் ஆகுன்றதை பொறுத்து தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் கெஸ் பண்ணி ஏதாவது தெரிஞ்சு ஏதாவது வாங்கலாம்ல ப்ரோ? இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பார்த்து ஒரு கரெக்டான டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி. காசு இல்லை, இது மில்லு கில்லு வித்துட்டு எடுத்துட்டு வா. ஒரு 50 லட்சம் 1 கோடி எடுத்துட்டு வா, போட்டு பார்ப்போம். என்ன ப்ரோ, காசு இல்லைன்றீங்க. இல்ல தேட்டர்ல காசு வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா டெக்னிக்? கடனுக்கு திரும்ப பதில் சொல்லலையா? இனியா அது கடனுக்கு திரும்ப பதில் சொல்லல. ஒருவேளை ஓடலன்னா அவங்ககிட்ட திரும்ப பதில் சொல்லணும், கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. இல்ல ப்ரோ, அதுல நான் சொல்றது கொஞ்சம் நல்லா ஓடும் அப்படின்னு தெரிஞ்ச படத்தை கேட்டு வாங்க சொல்றாங்களா? எதுவுமே கிடையாது. நீ ஒண்ணு நினைப்ப, அந்த படம் வந்து அப்படி நடக்காது. இல்ல ப்ரோ, நான் சொல்றது எப்படின்னா, பேசிக்கா இப்ப மகாராஜா இந்த மாதிரி படங்கள் வந்து, மகாராஜானா பெரிய ஹீரோ அதனால நம்ம சொல்றோம். இப்ப கொஞ்சம் சின்ன ஹீரோ படங்கள்லயே இந்த படம் வந்து ஓடிரும், அந்த ராமன் திரி சீதை இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவீங்களா? சீதாராமம், சாரி.
ஒரு படம் ஓடிரும் அப்படின்னு சொல்லி எவனா ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டான்னா அவன் தான் இந்த சினிமாலே மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். யாருமே பண்ணதில்லை இது வரைக்கும், ஓ, பண்ணவும் முடியாது. உங்களாலையும் கணிக்க முடியாதுன்றீங்க. யாராலையும் கணிக்க முடியாது. எப்படி கணிக்க முடியும்? சும்மா சொல்லிக்க வேண்டிய படம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஓடிச்சுன்னா நான் அப்பயே சொன்னேன் இந்த படம் ஓடுன்னு. சும்மா பக்கத்தில் இருக்கவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்களா நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் அந்த ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் யாராலையுமே கணிக்க முடியாது. இல்ல கரெக்ட் ப்ரோ. அல்ல நான் இது ஏன்னு சொல்றேன்னா, நீங்க கரெக்டான்னு பார்த்து சொன்னீங்க, அது வந்து ஓரளவு கரெக்டா இருந்துச்சு. மகாராஜாவும் முன்னாடியே சொன்னீங்க, அந்த மாதிரி சொல்றேன். அது மாதிரி இந்த படம் வந்து அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து வாயில சொல்றது ஓகே. அதே கருடனை வாங்க சொல்லு அப்படின்னா நான் வாங்க முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்பதான் எனக்கு பல விஷயங்கள் தோணுமே. ஒருவேளை சூரி ஹீரோ ஏத்துக்கல என்ன பண்றது. மகாராஜா ஓகே, அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய் சேதுபதியோடலாம் ஓடலை சரியா, இந்த படத்தை பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு வரும் இல்லையா. காசு பணம்ன்றது சும்மா சாதாரண படம் இல்லையா, கோடிக்கணக்கில் பணம் இல்லை. அந்த கோடிக்கணக்கில் பணத்தை போடும்போது நம்மகிட்ட கோடிக்கணக்கில் பேக்கப் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நம்மகிட்ட ஒரு 100 கோடி சுத்து இருக்கு, ஒரு 2 கோடி 3 கோடி போனாலும் பரவாயில்ல ஓகே. நம்ம ரேஞ்ச் என்ன, அவ்வளோதான். அது மட்டும் தான் நம்ம யோசிக்க முடியும். நம்ம 1000 லட்சத்தில் இருக்கோம், அவ்வளோதான். லட்சத்துக்கே வந்து 1000 சேர்த்து தான் லட்சத்துக்கு வரணும். நம்ம என்ன அக்கௌண்ட்ல லட்சத்துல வச்சு சுத்திட்டு இருக்கோம். ஆனால் நம்மள அந்த ரிஸ்க் எடுக்கவே முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு இன்னும் பேக்கப்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து எல்லாரும் யோசிச்சு நிறைய பேர் சினிமா நடிகரான தான் அழிஞ்சு போயிருக்காங்க. நான் அந்த படத்தை நினைச்சேன் அந்த ஓடிடுச்சு, இந்த படத்தை நினைச்சேன் இது ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே ஒருத்தர் 50 லட்சம் 1 கோடி கடை வாங்கிட்டு வந்து ஒரு படத்தை வாங்குவானுங்க, அந்த படத்துக்கு கல்யாணம் போயிடுவானுங்க. நீ ஒரு 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 ஆப்ல போயிட்டு காசு விட்ட பத்தியா 10 லட்சம் 15 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு, அந்த மாதிரிதான் அது. கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் தான் அது. இதுக்குள்ள நீ இறங்கி அந்த கேம்லிங் ஆட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உனக்கு மைண்ட் செட்டாவே மாறிடும் டோட்டலா. அது அடிக்ஷன் ஆயிடும். நம்ம வேலை அதுவும் இல்லை, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை. நம்ம வேலை செய்யறோமா, அந்த வேலை செய்யறதுக்கு காசு கொடுத்தாலும் சரி, காசே கொடுக்கலனாலும் சரி, நன்றி வணக்கம் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். கார்த்தி ப்ரோ, இப்ப இந்த ஒரு நம்ம ரிலேட்டிவா சன் பிக்சர்ஸையும் லைக்காவையும் கம்பேர் பண்ணா, ஆஃப் லேட் வந்து சன் பிக்சர்ஸோட எல்லா படமுமே வந்து பெரிய ஹிட்ஸா இருக்கு. அதே நீங்க அப்படியே பேரலா பார்த்தா இவங்க 2 பேரும் தான் பெரிய படம் பண்றாங்க. ஆனா லைக்காவோட படம் எல்லாமே வந்து முக்காவாசி டிசாஸ்டர், இல்ல ஒன்றும் சரியே இல்லை. எப்படி ஒர்க்கிங் மாடல் டிஃப்ரெண்டா இருக்கா? இவங்க எடுக்கிற படம், சன் பிக்சர்ஸ் எடுக்கிற படம் எல்லாமே வந்து சொல்லி அடிக்கிற மாதிரி இருக்கு. லைக்கா சைட்ல இருந்து இங்க சரியான ஆட்கள் இல்லையா? எதனால? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமாம் ப்ரோ, இது வந்து புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவங்க தர்பார் எடுப்பாங்க, அவங்க பேட் எடுப்பாங்க, இவங்க லால்ஸ்லாம் எடுப்பாங்க, அவங்க ஜெயிலர் எடுப்பாங்க. இல்ல திருச்சி பிரம்பலம் ஒரு கூட ரஜினி வச்சே பாத்துக்கோங்க பாருங்க, அது நமக்கு தெரியவே இல்லை, வந்துச்சு செமையா போயிடுச்சு. இல்ல சன் டிவியுமே நிறைய ஒரு சில படங்கள் ஃபிளாப் கொடுத்துருக்காங்க. பட் அதுல இருந்து சரி ஓகே இதை மாத்திக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்க ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி மூளை கசக்காம வேலை செய்யலாம் அந்த மாதிரி. வேட்டையன் ஹோப் இட் வில் டூ வெல். நல்ல நல்ல டீம் ஆக்சுவலா, பார்க்கலாம். அவங்க ஹீரோயின் கூட சொல்லியிருந்தாங்க, இவங்க மஞ்சு வாரியர் கூட சொல்லியிருந்தாங்க, லைக் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பர் ஸ்டாரும் இஸ் டூயிங் அ ரோல் ஃபார் இஸ் ஏஜ் தான். அதனால ஹோப்ஸ் ஆர் ஹை. பார்ப்போம் எப்படி இருக்கு வேட்டை. ப்ரோ, அந்தகன் படம் வந்து ஃபர்ஸ்ட் மோகன் ராஜா டைரக்ட் பண்றதா இருந்தது ப்ரோ. அவர் கூட தான் வந்து டிராவல் பண்ணாங்க. அப்புறம் அவருக்கும் ஒரு பிரசாந்த் அப்பாக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அவர் போயிட்டு, அப்புறம் பொன்மகள் வந்தால் டைரக்டர் வந்து அவர் எடுக்க போறேன்னு சொன்னாரு.
அப்புறம் அவரும் போயிட்டு இப்ப அவங்க அப்பாவே எடுத்திருக்காரு. ஸோ எப்படி ப்ரோ? எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அந்த படம்? அது ஜஸ்ட் அது ஒரிஜினல் மாரி எடுத்திருப்பாங்களா? இல்ல சும்மா எடுக்கணுமேன்னு எடுத்த மாரி இருக்குமா ப்ரோ? நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். படம் பார்த்தா தான். ஆனா அந்த கதையே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கதை தாங்க. அது எப்படி எடுத்தாலுமே ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். நிறைய பேர் படம் பார்த்தவங்களுக்கு அது கொஞ்சம் கம்பேரிசன் இருக்கும். படம் பார்க்காதவங்களுக்கு அது ஓகேவா இருக்கும். இல்ல நாளைக்கு பார்ப்போம். இது குட் பேட் அக்லில கூட த்ரிஷாவை தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா இப்போ ஹீரோயினா? அது தெரியல. குட் பேட் அக்லியை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா ஹைதராபாத் வலைபேச்சில் தான் சொன்னாங்க. ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்கிறதுல அஜித் நடிகரான்ற மட்டும் தான் தெரியும். வேற எதுவும் தெரியாது. நட்டி நடிக்கிறாரு, சுனில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுனில் இருப்பாருங்க. சுனில் இருக்கிற சுனில் வாய்ப்பு நிறைய இருக்கும். அதான் சுனில் நட்டி த்ரிஷா கூட இப்போ ஆட் ஆயிருக்காங்க. ஓகே ஓகே. கார்த்திக், உங்க தோஸ்துன்னு சொல்லுவீங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டைரக்டர் உங்களோட ஃப்ரெண்டு. சரி, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம கேட்குறோம், இதை நம்ம சொல்றோம் அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறோம். இப்போ நான் வந்து இவர்கிட்ட ஜெகதீஷ் பேசுவேன். இதெல்லாம் ஏதோ ஒன்று கேட்டுங்க. நான் ஒன்று கேட்பேன். அவர் ஒரு வேளை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையில கூட ஆதிக்கோ இல்லை ஜெகதீஷ் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு யாரோ ஒருத்தர் அந்த நியூஸை லீக் பண்ணி விட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? இவன்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை சொன்னாங்க, ஒருவேளை இவன் மூலியமா இருக்காருக்குமான்னு அது வரும். அது என்ன ஆனா நாளைக்கு நம்மகிட்ட பேசுறதுக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த சங்கடத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது. அது எதுக்கு அந்த மாதிரி? நமக்கு இந்த நியூஸை வந்து பிரேக் பண்றதுதான் முக்கியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது நமக்கு தேவையும் கிடையாது. அது அது அந்த வேலையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா, அந்த நியூஸை பிரேக் பண்றது ஒரு இது வேணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். கார்த்திக் ப்ரோ, இந்த பிரகாஷ் இருக்காருல்ல, இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்று கேட்குறோம், அவங்க ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து நம்மளே சொல்லாமல் வேற ஒருத்தர் மூலியமா அது வந்துருச்சுன்னா கூட அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஐயோ, இவன்ட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன, ஒருவேளை இவன் மூலியமா வந்திருக்குமோ அப்படின்னு வரும். அதனால் நம்ம அதை கேட்காம இருக்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது. அப்படின்னா தான் எல்லாருக்கும், அதான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைப்பாங்க இல்லையா. அதனால் மற்றபடி ரொம்ப இதாக பேசும்போதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன், இது என்ன அது என்ன, எப்போ இந்த படம் யார் நடிக்கிறாங்க பண்ணுறாங்க, யார்கிட்டையுமே கேட்கறது இல்லை. இன்னொன்று கேட்குற இடத்துலையுமே நம்ம குறைஞ்சி போயிடும் இல்லையா. நம்ம ஃப்ரெண்டாக பார்த்து நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு ஃபேன் பாய் மாதிரி கேட்க முடியாதுல்ல கேள்வி. அதுவுமே பண்ணக்கூடாதுல்ல. அதை பற்றி சொல்லுங்க, இதை பற்றி சொல்லுங்க. ஒரு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஆங்கர் மாதிரி ஆகிடும். இதுக்கு ப்ரோ தனஞ்சயன் உங்களை பத்தி நீங்க சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் நீங்க போட்டீங்களா, அதை பத்தி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா இதுல? நிறைய விஜய் ஃபேன், நிறைய சூரிய ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டது. அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்தியன் போட்டோ போட்டது ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஜாலியா எடுத்தது. அதங்க அவர் ரொம்ப ஜாலியா எடுத்துட்டாருங்க எல்லாத்தையும். நான் எல்லாமே போடும்போது அவருக்கே செம்ம எனர்ஜியா இருக்காருங்க அவரு. அவ்வளவு ஒர்க் சொல்றாரு. நான் நேத்து அங்க போனேன், நேத்து இங்க வந்தேன், ஹைதராபாத் போனேன், பெங்களூர் போனேன். ஆனா அவரை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செம்ம எனர்ஜியா ஃப்ரெஷ்ஷா, என்ன அவ்வளோ செம்ம ஒரு வைபா இருக்காரு அவரு. எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு அப்புறம் அவரு பாசிட்டிவா. பயங்கர பாசிட்டிவா இருப்பாருங்க எப்பயுமே. இதுவுமே வந்து பெருசாக நினைச்சுக்க மாட்டாரு. நான் எல்லாம் ட்வீட்ல போடுவேன், அவருக்கு ஃபர்ஸ்டே அனுப்பிச்சிடுவேன். அவரே பார்க்கறதுக்கு முன்னாடி நானே வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு சார் இதை போட்டிருந்தேன் சிரிப்பாரு. அவ்வளோதான், ஜாலியாக எடுத்துக்குவாரு. எவ்வளவு நெகட்டிவா வந்தா கூட அதை சரி விடுமா விடுமா வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆமாம்மா, நெகட்டிவா வந்தா கூட அவர் சொல்லுவாரு, என்னம்மா எல்லாரும் ரொம்ப அடிக்கிறாங்கம்மா, ரொம்ப திட்டுறாங்கம்மா அப்படின்னு கேட்பாரு. ஸோ ஓகே, நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம் அதுக்காக திட்டுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்குவாரு. ஆமா ப்ரோ. அந்த அவர் ஃபேஸ் எல்லாம் வந்து மாப் பண்ணி போட்டிருந்தாங்க இந்தியன் தாத்தா. அதையே அவர் சும்மா விளையாட சொல்லியிருந்தாரு, என்னப்பா இப்படிலாம் பண்றீங்களாப்பா அப்படின்னு.
ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஐமேக்ஸ் போஸ்டர் வந்துச்சுல்ல கோட்டோடது, ஆமா, நீங்கள் சொன்ன மாதிரி ட்விட்டரில் எவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க பாருங்க. இப்போ இந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறம் விபி நீ வேற லெவல்லையா பயங்கரையா அப்படி இப்படின்னு உடனே அப்படியே ஒரு போஸ்ட்டுக்காகவே அது அந்த போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் ஆளுங்க அவனுங்களுக்கே பயம் வந்துருச்சு. 2 நாள் முடி ரொம்ப ஓவரா பேசிட்டோம், கொஞ்சம் ஓவரா தான் போறோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி போஸ்டரும் நல்லா தான் இருந்துச்சு. போஸ்டர் அது நல்லா ஒண்ணு. தான் இருக்கு. இவங்க இவனுங்களுக்கு ஒரு விஷயம் புரியாம பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க லைட்டா புரிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நெகட்டிவா வந்து நம்மளை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது புரிஞ்சுக்கிச்சு இவனுங்களுக்கு. தெரியல நீ இப்படியே படம் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போவாங்களா எப்படின்னு தெரியல ப்ரோ. பட் நல்லா தான் இருந்துச்சு போஸ்டர். கொஞ்சம் இப்போ வரைக்கும் வந்த போஸ்டர்லேயே இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ரோ ட்ரெய்லர் எப்படி ப்ரோ? ஆகஸ்ட் 15th ஏதாவது கன்ஃபார்மா இல்லை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அந்த வீக்ல வந்துடும் ப்ரோ. ஆகஸ்ட் 15-20 வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. கார்த்தினா நாளைக்கு வர விடாமுயற்சி அப்டேட் ஆரவோட போஸ்டாவா இருக்குமா? நாளைக்கு வருது அப்டேட்டு. ஃப்ரைடே அப்டேட்னு சொன்னாங்க. இல்லை ஒருவேளை போஸ்டர் தான் விடுவாங்க, எப்படியும் ஆரவுக்குள்ள தான் இருக்குமான்னு அதுக்கு கேட்குறேன். முன்னாடி வரும். அப்படித்தான் இருக்கும், வேற என்ன. ஆக்சுவலாக சண்டே விடுவாங்க, ஏன் ஃப்ரைடேன்னு தெரில. அந்த இவங்க விடுற டைம்லாம் பார்த்தா 10 வந்துச்சு, நாளைக்கு 10ங்கிறனால விட்றாங்களா என்னன்னு தெரில, அதை கேட்டேன். ஓ, அப்படி கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, அப்படித்தாங்க இருக்கும். டவுன். அப்போ அக்டோபர் 10 கங்குவா கூட வந்துருமா படம்? பாருங்க இப்படி சைலண்டா எதுவும் சொல்லாம கடைசியில் அக்டோபர் 10 வந்து நிக்க போறாங்க ப்ரோ. ஏன்னா இது வரைக்கும் விட்ட எல்லா அப்டேட்டுமே டைம் பார்த்தோன்னா கூட்டினா எல்லாமே 10 வருதுன்னு சொல்லி எல்லாம் மீன் போட்டிருந்தாங்க. இப்போ நாளைக்குமே ஃப்ரைடே 10ஆம் தேதிங்கனால விட்றாங்க, அதனால கேட்குறேன். கங்குவா கூட வந்துருமா? அக்டோபர் 10. ஆமாண்ணா. ஏங்க அதுக்கு படம் முடியணும் எல்லாம் இருக்கு, தெரியலையே. 10ஆம் தேதி அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டீங்களா? ப்ரோ 10ஆம் தேதி 10வது மாசம். இல்லைண்ணா, இப்போ எல்லாம் இப்போ நம்ம விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் அப்டேட்லேருந்து எல்லாமே அந்த டைம் வச்சு தானே விட்றாங்க. அதெல்லாம் எதை கூட்டினாலும் 10 தான் வருது. அப்புறம் இன்னொன்று எல்லா சண்டே அப்டேட் விட்டுருந்தாங்க, திடீர்னு இப்போ ஃப்ரைடே அப்டேட்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்ஃபார்மான்னு தெரில. ஒரு வேளை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு 10ஆம் தேதி, அதனால கேட்குறோம். ஓகே, வரலாமே, எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். முன்னாடி வியாழக்கிழமை பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்க. வியாழக்கிழமை ரிலீஸான படம் ஓடிடுங்க. 2-3 படம் ஓடல அப்படின்னோன்னே சரி ஓகே வியாழக்கிழமை செட் ஆகாது, இப்போதான் நீங்கள் மாறிடுறோம். சாய்பாபானால வேலைக்கலாம். அதான் இது எந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆகாதுங்க. படம் நல்லா இருந்தால் ஒர்க் ஆகுங்க. நீ வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணாலும் சரி, புதன்கிழமை ரிலீஸ் பண்ணாலும் சரி, 10ஆம் தேதி பண்ணாலும் சரி, 30ஆம் தேதி பண்ணாலும் சரி, படம் நல்லா தான் ஓட போகுது, பார்க்க போறாங்க. படத்தோட கதைக்கு பெருசாலாம் ஒர்க் பண்ணாம, இந்த கதையை பத்தி யோசிக்காம, இந்த டேட்டு, இந்த நியூமராலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பி என்னங்க பிரச்சனை. ஒரு கோபி டென்ஷனாக போறாரு இந்த மேல பாருங்க. கார்த்தி ப்ரோ, நீங்க 2-3 நாளைக்கு முன்னால வந்து பில்லா 2 பத்தி பேசும்போது அது லைட்டா கலாய்க்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. பில்லா 2 நல்லா தானே கார்த்தி ப்ரோ இருந்தது. ஆக்சுவலா அந்த ரிலீஸ் பண்ண டைம்ல வந்து அந்த ஸ்லோ பர்னர்ஸ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் வந்து அப்ப வந்து அந்த டைம்ல வந்து அது அவ்வளவு ரீச் ஆகல.
சரி இப்ப ரிலீஸ் இப்ப பண்ணுங்க. ரிலீஸ் ரிலீஸ் பண்ணா தான் செமையா பண்றாங்களே. போகும் கிட்லிலாம் ஆக்சுவலா. பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய அந்த கிட்லி பண்ணியிருக்காங்க, வாரணமாயிரம் பண்ணியிருக்காங்க, 3 பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல இப்ப ரீரிலீஸ்ன்ற மாதிரி அது ஃப்ரேம் ஆயிரும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அது ஃப்ரெஷ் மூவி மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த கைண்ட் ஆஃப் மேக்கிங் நல்ல மியூசிக் போட்டு வந்தா செமையா போகும் ஆக்சுவலா. அதுல இந்த ஸ்கார்ஃபேஸ் படத்துல இருந்தெல்லாம் சில சீன்ஸ் எல்லாம் உருவி வேற வச்சிருப்பாங்க. பட் ஆனா அது நல்லா இருக்கும் படமா பார்க்கும்போது. அந்த டைம்ல வந்து அது எடுக்கல ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் வந்து பில்லா 1ஓட பில்லா 2 தான் பெட்டரான படம். ஆனா சரியா போல. இப்ப சன்னெக்ஸ்ல பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். எல்லாருமே இப்படிதானுங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலத்துல காங்கிரஸ் பெருமையா பேசுறாங்க பாத்தீங்களா, அப்படி இப்போ வந்து ஆயிரத்தில் ஒரு பேசுற மாதிரி, காங்கிரஸ் பேசுற மாதிரி, எல்லாமே ஒரு 10 வருஷம் கழிச்சு கலைஞர் ஆட்சி பேசுற மாதிரி, எம்ஜிஆர் இப்படிலாம் வந்து எல்லாருமே ஒரு பீரியடுக்கு அப்புறம் நமக்கு வந்து மறந்ததுக்கு அப்புறம் என்னத்தையோ ஒன்று பேசலாம். யார் ஒன்றும் கேட்கறவன் கேட்காதானே போறான். இன்னொரு சொல்றது நல்ல படம் தாங்க அப்படின்னு அதையும் பார்த்துட்டு ஒரு 4 பேர் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி அந்த சமகாலத்துல இருந்தவனுக்கு தாங்க தெரியும். விளையாட்டு பார்த்தவனுக்கு அந்த வேதனை அவனுக்கு தாங்க தெரியும். சம்பவம். நாங்களாவும் தியேட்டர்ல தான் பார்த்தோம். பில்லா 2க்கு கூட நல்லா தான். ஆமா, அந்த தியேட்டர்ல நீங்க பாத்தீங்களே, நீங்க பார்க்கும்போது கூட இருந்த ஆடியன்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இல்ல அதான் ப்ரோ, பில்லா 2 படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்றது, என்ன பண்ணி ஃபுட்டு குடுக்குன்னு தெரியாம பிஜிஎம் தெருக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கோபிநாத் கூட நானி படம் ரிலீஸ் ஆயிருச்சுல்ல, அது 1 வீக் பிஃபோர் அந்த டைம்ல. நானியும் அது ஒன்னா ரிலீஸ். எல்லாமே என்னங்க அந்த அந்த காலகட்டத்துல வந்து இப்ப பாருங்க, புலியுமே வந்து ஹிட்னு சொல்லிடுவாங்க போல. புலி சுறாலாம் சொல்லிடுவீங்க. அதெல்லாம் நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோங்க. நிச்சயமா சொல்லுவாங்க. ஆனா நீங்க நிச்சயமா சொல்லுவாங்க. இல்ல அப்படிதான் போயிட்டு ப்ரோ இருக்கு. இல்ல ப்ரோ எல்லாரும் கொஞ்சம் மறந்ததுக்கு அப்புறம் லைட்டா வந்து எல்லாரும் மறந்துடுவானுங்க. மறந்ததுக்கு அப்புறம் கிளப்பி விடலாம் அதை. இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ ரீவிசிட் பண்ணி பாருங்க பில்லா 2, இப்ப உங்களுக்கே பிடிக்கும். இல்ல ப்ரோ நீங்க பில்லா 2 வந்து வந்து நல்ல படம் தான் நான் ஆக்சுவலா. எங்க பட் பார்க்கணும்? சர்டைன் எனக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ். நான் எங்க இல்ல பார்க்கணும்? ப்ரோ சர்டைன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க நான் முடியும். எங்க சுடுகாட்டுக்கு போனோம் நைட்டு 12 மணிக்கு? கார்த்தி, ட்விட்டர்ல திருச்சி ஸ்ரீதர்னு ஒரு ஐடி இருக்கு, அது அவரா இல்ல ஃபேக் ஐடியா? அது ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடி தானே. கீழே ராபின்சன் இருக்காருல்ல, அவர் கேட்கிற மாதிரி சொல்லிடுங்க. அவர் தான் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு அந்த ஃபேக் ஐடிக்கு கமெண்ட போட்டு. ராமிச்சனே ஒரு சொல்லுங்க கண்டினியூ முடிச்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. ராமிச்சனே ஒரு ஃபேக் ஐடி தான். அவன் ஃபேக் ஐடி பார்த்து சிரிக்கிறானா என்ன? இப்ப அது ஒரு ஐடியா கமெண்ட் பண்ணிச்சு சொல்லிட்டு கீழே வந்து அவர் ஒரு கமெண்ட போட்டுட்டு இருக்காப்ல. சரி கார்த்தி ப்ரோ, என்ன மிஸ்டர் அண்ணாமலை வந்து டிஎன் பிஜேபி பிரசிடென்ட்ல இருந்து அவரை தூக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க, உண்மையா நியூஸ்? ப்ரோ அது 2026ல பேசிக்கலாம் ப்ரோ. நியூஸ் சேனல் ஏதோ ஒன்று போட்டுருப்பாங்க ப்ரோ, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காதீங்க. இன்னைக்குமே அவர் நேற்று பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இருந்தாதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. கொஞ்சம் நமக்கு யூடியூப்ல நிறைய வீடியோ எல்லாம் இருக்கும், டைம் பாஸ் ஆகும். அவர் தான் இருப்பாரு. போயிட்டாருன்னா மந்தமாயிரும் திரும்ப பிஜேபி. இல்ல ப்ரோ, நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம் சொல்றீங்களா? ஆமா உண்மைதானங்க, கண்டென்ட் நிறைய கொடுப்பார்ல. யாரையாவது பிடிச்சி திட்டுவாரு, பிரஸ திட்டுவாரு, இல்ல டிஎம்கே திட்டுவாரு, ஏடிஎம்கே திட்டுவாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பார்ல. அவரை சுத்தி ஒரு ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்குவார்ல. ஸோ நமக்கு கண்டென்ட் இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க வந்து இவங்க இருக்கும்போது, அவங்க தமிழிசை அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன மந்தமா இருக்கும். தாமரை மலர்ந்தே தீரும்பாங்க, அவங்கள வச்சு எல்லாரும் ட்ரால் மெட்டீரியலா தான் இருந்தாங்க. இவர் அட்லீஸ்ட் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாருல. பிளஸ் பிஜேபியும் ஓரளவுக்கு முன்னைய விட ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் வே ஆஃப் பாலிடிக்ஸ் சில பேருக்கு பிடிச்சிருக்கு. பிஜேபி பிடிக்காதவங்களுக்கு கூட அவரை பிடிச்சி நிறைய பேர் பிஜேபி ஓட் போட்டவங்கலாம் இருக்காங்க. இப்போ எப்படி பிஜேபி அவ்வளவா பிடிக்காது ஆனா மோடிஜி பிடிக்கும், அந்த மாதிரி பிஜேபி பிடிக்காது அண்ணாமலை பிடிக்கும்னு
எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. முன்ன அந்த மாதிரி இருந்தது இல்ல. பிஜேபிக்கு முன்ன ஒரு ஒரு செட் ஆஃப் ஓட்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஏங்க இப்போ பிரச்சனை தேவையில்லைங்க. 2026 எலெக்ஷன் பார்த்துக்கலாம். அவர் தான் இருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அவர் அவர் தான் தாங்க இருப்பாரு வேணும் எங்களுக்கு. 2026 வரைக்கும். அப்பனாதான் எங்களுக்கும் வந்து ஓகே ரைட்டு. அது ஓகே. அதெல்லாம் வந்து ஓகே. இந்த இதெல்லாம் பெருசாக அரசியல்லாம் வந்து நம்ம ஈடுபடுறதில்ல இப்போதைக்கு. 2026 பார்த்துக்கலாம். ஆனா எனக்கு அந்த டே ஞாபகம் இருக்கு. அந்த நம்ம லோக்சபா பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்க வந்து ஒரு வடிவேல் முரளி படத்துல வர்ற ஒரு மீம் போட்டிருந்தீங்க தெரியுமா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி என்னை ஊரே விரட்டுது அப்படியே. அதெல்லாம் செம்ம காமெடியானா. கொஞ்ச நேரம் நீங்க வரவே இல்லையேங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானேங்க. நான் அன்னைக்குமே வந்து ஸ்பேஸ்ல பேசிட்டு தாங்க இருந்தேன். தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஜெயிச்சுட்டா நம்ம பேசலாம். தோத்துட்டே அவனுக்கு வந்து சண்டைக்கு வருவானுங்க. அந்த தெரிஞ்ச விஷயம் தானேங்க. சோசியல் மீடியாவை புரியாமல அங்க இருக்காங்க இவ்வளவு நாளைக்கு இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிய வேணாம் இவங்க யாரு, எப்படி, எதுக்கு ரியாக்ட் பண்ணுவானுங்க, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாம இருக்கும். ஆனா ப்ரோ நீங்களும் கொஞ்சம் லைட்டா ஓவரா பேசியிருந்தீங்க அதுக்கு முன்னால. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரி நீங்களும் சொல்லி. வேற வழி இல்ல கார்த்திக் ப்ரோ, நம்ம முள்ள சோசியல் மீடியா பத்தி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சேஃப் நீங்க சைடு எடுத்துக்கலாம் இல்லையா? முள்ள பிடிச்சாலும் கேக்குதா? சேஃப் சைடு ஏன்னா ஒருவேளை அப்படி போச்சுன்னா இப்படி பேசலாம், இப்படி போச்சுன்னா அப்படி அதுக்காகவும் ஒரு ஸ்டாண்ட். அப்படி வந்து அப்படியான அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பாயிண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு சோசியல் மீடியா ஓகே, சேஃப் சைடு நீங்க சேஃப் சைடா உருட்டுறது அது யார் வேணாலும் உருட்டலாங்க. தெரியாது இல்ல 100% என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படி கிடையாது, யாருக்குமே தெரியாது. அப்புறம் என்ன என்கிட்ட வந்து சண்டைக்கா வந்தீங்க நீங்க? இல்ல அப்படி இல்ல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்ப அன்னைக்கே சொல்லியிருந்தீங்க எப்படியும் இல்லன்னா அடிக்க போறாங்க அப்படின்னு நீங்க ஒரு இது பண்ணிட்டீங்க. புரியுங்களா? ஆமாங்க. இதுல என்ன இருக்கு? அதான் ப்ரோ, அது பிரச்சனை இல்ல. அதனால இப்ப பேசிக்கலாம், தப்பு இல்ல. ஏங்க இங்க பாரு, ஒரு விஷயத்துல நம்ம பேசினா அது ஜெயிக்குது தோக்குன்றதை தாண்டி நம்ம தைரியமா பேசணும். நீங்க ஆர்சிபி வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஐபிஎல்ல ஆர்சிபி கப்பே வாங்கினதில்ல. எதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சுட்டு பேசிட்டு இருக்கானுங்க? நீங்க கப்பே வாங்கினதில்ல, நீ ஏன்டா பேசுறான்? அப்படி கிடையாது இல்லையா? இல்ல கார்த்திக் ப்ரோ, இல்ல என்ன டிஃபரன்ஸ் போட்டி தானே. நாம ஜெயிப்போம்னு சொல்றதை விட நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம்ன்றதுல டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி போயிச்சு அன்னைக்கு. அந்த நீங்க ஒரு ஆளு தான் ஜெயிக்க முடியும். ஆமா, ஒரு ஆளு தான் ஜெயிக்க முடியும். நாங்க மட்டும்தான் அப்படின்னா 7 பேரை ஜெயிக்க முடியும் ஒரு தொகுதிக்கு. நாங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஓகே. நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம்ன்ற மாதிரி அப்படியேங்க நான் சொல்லணும். எவனா ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். ஒரு திமுக காரன்ட்டு கேளுங்க, அதிமுக காரன்ட்டு கேளுங்க, அவன் சொல்லட்டும். இதே வார்த்தை அவன் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நாங்களும் ஜெயிப்போம் நான் பேசுறேன். எப்பயுமே அவன் ஜெயிக்கணும்னு அவன் நம்பணுங்க முதல்ல. அவங்க எல்லாம் கட்சியிலே இருக்காங்க, அடிமட்ட தொண்டர்களா இருந்து இப்போ ஒரு சரி. இப்ப எனக்கு என்ன நீங்க சொல்றது, நீங்க வந்து எனக்கு அரசியல்ல தெரிஞ்ச நாலேஜ் கொஞ்சம் இருக்கு, அதுல எனக்கு அண்ணாமலை பிடிக்கும், அப்படிதான் நீங்க பேசுனீங்க ஆரம்பிச்சீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆனா நீங்க வந்து கட்சி தொண்டரா நீங்க பேசலையே. கரெக்டா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல? என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல ப்ரோ, நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. அப்போ கட்சியில இருக்கிற ஒருத்தருக்கும் உங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையான்னு கேட்டேன். அவ்வளவுதான், நீங்க சொல்லணும். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ? எனக்கு புரியல. என்ன டிஃபரன்ஸ் கேக்குறீங்க நீங்க? நான் சொல்றேன். இப்ப எப்படின்னா, நீ சொன்னீங்க இல்லையா, யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, திமுக காரன்ட்ட அதிமுக காரன்ட்ட, அவன் சொல்லுவான் அவன் தலைமை தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றது ஓகே தான், இயல்பு தான், அது ஓகே. அது தொண்டன் உறுப்பினர் இருக்கான், அவன் சொல்றது ஓகே. பட் நீங்க வந்து சொன்னது வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லைங்க, எனக்கு அரசியல் வந்து நான் சொல்லிட்டேனே, நான் அண்ணாமலை ஃபேன் சொல்லிட்டேனே. அப்புறம் அண்ணாமலை ஃபேன் சொல்லிட்டேனே. அப்புறம் நான் அண்ணாமலை இருக்க வரைக்கும் பிஜேபி தான் ஓட்டு போடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? புரியல எனக்கு. உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு
இது எதிர்த்து பேசுறதா, இதை ஆதரிச்சு பேசுறதா எந்த ஸ்டாண்டுமே கிடையாது. அப்படி இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம ஏங்க அதை எதிர்பார்க்கணும்? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அது போகுது, அது ஜெயிக்குது தோக்குது, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ப்ரோ அவர் சொன்ன மாதிரி நீங்க சேஃபர் சைடு ப்ளே பண்ணாதான் உங்க மேல தப்பான இம்ப்ரெஷன் வரும். நான் ஏங்க பண்ணணும் அந்த மாதிரி? நான் தாங்க ஓப்பனாக தாங்க பேசிட்டு இருக்கேன் எல்லாத்துட்டையும். நான் அதை பண்ணவே மாட்டேங்க. சேஃபர் சைடு ப்ளே பண்றதெல்லாம் இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட போடுறவங்க பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவ்வளவுதான். நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்னா நம்புறோம். அது ஜெயிக்கும் ஜெயிக்காம போகும். 20 வருஷம் ஆகட்டும், 30 வருஷம் ஆகட்டும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்குங்க. அந்த கம்யூனிஸ்டுக்கு ஒரு தொண்டர் இருப்பான். அவனுக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுன்னு. அதான் அதை பத்தி அவன் கவலையப்பட மாட்டேன். இந்த கட்சி வளர்ந்து தானே இருக்கு, பலன் தான் இருக்கு. நோட்டான்றீங்க, நோட்டை தாண்டிடுச்சு, கவுன்சிலர் வந்துருச்சு, எம்எல்ஏ வந்துருச்சு, இன்னைக்கு 18% ஓட்டு வாங்கிட்டாங்க. க்ரோ 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 ஆகிட்டு இருக்க பார்ட்டி தானேங்க. இதுல இருக்கு. 3 டைம் வந்து இந்தியா ஆண்டுட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன? நேரு காலத்தை தாண்டி 3 டைம் பிரைம் மினிஸ்டர் யாருமே வந்ததே இல்லையே. வந்திருக்காங்கல்ல. அரசியலுக்கே வராம சும்மா லெட்டர் பேர் வர்ற கட்சிக்கெல்லாம் அவனுக்கு பதில் சொல்லிருக்க முடியுமா? அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு. ஐயோ நீ தோத்துட்ட. என்ன தோத்துட்டாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சண்டையாவது போடுறோம். யாரும் சண்டைக்கே ரெடி இல்லைங்க. திமுக அதிமுக ஒரே ஒரு 2 கட்சி மட்டும்தான் தமிழ்நாடு இருக்குன்றதை தாண்டி 3ஆவதா வந்து நிக்கிறாங்கல்ல. அதுவே பெரிய விஷயம் தானே. அதுவே பெரிய சாதனை தானே. இதெல்லாம் பேசினா அவனுக்கு புரியாதுங்க. இந்த சோசியல் மீடியால இருக்கவனுங்க எப்பயுமே அப்படிதான். அது விட்டுருங்க. அரசியல்லாம் பேச வேணாம். வேற எதை பேசுவோம். கார்த்தினா டைம் பாஸ் ஆரம்பிச்ச புதுசுல மாநாடு டைம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணாம விட்டேன். இந்த ஒவ்வொரு வாரமும் டிக்கெட் கிவ் பண்ணிட்டு இருந்தீங்களே, அது என்னாச்சு? இப்பயும் பண்றாங்களே. விண்வெளிக்கெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. சரி பண்றாங்க. சரி. இப்ப ஸ்பேஸ்ல பண்றதுல நீங்க அந்த மாநாட்டு டயத்துல நீங்க பஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது அப்ப கேட்டிருந்த பண்ண முடியல ஞாபகம் ஒரு ப்ரோ. நாள் என்ன ஃபாலோ பண்ணாம விட்டேன். அது என்னன்னா, அது ஒரு ட்வீட் போட்டு அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு புக் பண்ணி எல்லாத்தையும் டீம் எல்லாம் அனுப்புறோம். அது பண்ண முடியல. அதனால இப்ப ட்ரெண்ட் சொல்லிட்டு ஐயப்பன் இவங்கெல்லாம் பண்றாங்களே, சலூன் இவங்கெல்லாம் பண்றாங்க. கொஞ்சம் வேலை 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 பலியும் காரணமாக. ஓகே ஓகே. கார்த்திக் ப்ரோ, நான் இது ரொம்ப நாளா சொல்லணும்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பிஜேபி மேல ஒரு சித்தார்கள் வந்து ரொம்ப இதா இருக்கிறது இல்ல. ஒரு இப்பதான் வேணாம் நெருங்க நீங்க 2026 தான் எலெக்ஷனு. பாரு, நீ ஒண்ணு புரிஞ்சுக்க. நீ இப்ப இல்ல என்ன நீ பேசினாலும் எவனுக்கும் மைண்ட் மாறாது. சரியா? 2026 எலெக்ஷனுக்கு 2026 ஜனவரில வா, அப்ப பேசுவோம். இல்ல ப்ரோ, அது பேச ரைட்டு. நானே எதை பத்தி என்ன பேசணும்? கோட்டை பத்தி போன மாசம் பேசினீங்கன்னா எவனும் கேட்க மாட்டான். கோட் இப்ப ட்ரைலர் வரப்போகுது, போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா இப்பதான் கேட்பான். சோசியல் மீடியா அப்படிதான். இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம வந்து இதையே பேசிட்டு இருந்தா எவங்க அரசியல்வாதியே இந்த ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் சீமான் வந்து போட்டை பார்த்து ரிவ்யூ பண்றாரு, சாட்டை திரும்ப படத்தை பார்த்து ரிவ்யூ போட்டு இருக்காரு. அப்படி போயிட்டாங்களே, அவங்களே ஃப்ரீயா ஜாலியா அப்படி போயிட்டு இருக்காங்கல்ல. நீ ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? 2026 ஜனவரிக்கு வரும். நேத்து ஒண்ணு பேசுறாங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க. இனி 2 வருஷம் கழிச்சு பேசுறத பத்தி எல்லாம் இப்ப பேச முடியுமா? ஆமா, நேத்து பாட்டு நல்லா இல்லைங்கிறாங்க, இன்னைக்கு போஸ்டர் வந்ததுக்கப்புறம் விபி கொண்டாடுறாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. எல்லாம் மாறுங்க, அப்படித்தான் மாறுங்க. வாரிசு ஆரம்பிக்கிறப்ப புசு புசுன்னு நானுங்க. அப்புறம் ஆடியோ லான்ச் வந்துச்சு, அப்புறம் ஒரு நடந்துச்சு. ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கும் தலைவா. 10 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அசாசினேஷனை பத்தி பேசிட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு ட்ரம்ப் மோசங்கிறானுங்க. எல்லாம் மாறிட்டே இருக்குங்க. சோசியல் மீடியால 2 நாள் 3 நாள் தலைவா ஒரு டாபிக், அப்புறம் அடுத்ததுக்கு போயிடும். இன்னைக்கு நீரஜ் சோப்ரா தான், நீரஜ் சோப்ராவை பார்த்துட்டு இருக்கிறான். நான் வீசுவானா இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறான். 5 கோடி பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க இதுல ஜியோல லைவ். யாரும் பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் லீடிங்ல இருக்கானோ ப்ரோ. சூப்பரா அந்த பையன். அது கஷ்டம்டா. சில்வர் தான், கோல்டன் எடுக்க என்ன த்ரோ சாமி. அவன் 93க்கு போயிட்டான். 92.7 மீட்டர்லாம். அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் வேணும். இன்னொன்னு, நம்ம இந்தியாலாம் பரவாயில்ல, நம்ம நல்லா டெவலப் ஆயிட்டோம். ஃபினான்ஸா நல்ல பேக்கிங் கோச்சிங் எல்லாம். பயம் பாருங்க, சிம்பிளா 30 வருஷம் ஆச்சான் பாகிஸ்தான் வந்து ஒரு மெடல் வின் பண்ணி. இதுல நமக்கு அவங்க நாட்டு இருக்கு ஒலிம்பிக்ஸ்க்கு.
ஸோ அந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கோல்டு மேக்ஸிமம் ஈஸியாக கோல்டு வந்துரும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், ஹோப் பண்ணுவோம் நீரஜ் வந்து ஜெயிப்பா அப்படின்ட்டு. அதுக்குள்ள ஒருத்தர் போட்டிருக்காரு, நம்ம வம்சி அண்ணன் போட்டிருக்காரு, சங்கீஸ் வில் பி வெரி சேட். ஏடா நீரஜ் சோப்ரா தோக்குறதுங்கிறது இந்தியாவுக்கே ஒரு சேடான ஒரு விஷயம். அது அவன் இந்தியன் முதல்ல. இவனுக்கு என்ன மைண்ட் செட்னு எனக்கு புரியல சீரியஸா. என்ன மாதிரி மைண்ட் செட்னு புரியல. எதை எடுத்தாலும் அந்த சங்கின்னு அது கூட வந்து நாங்க இந்தியாக்காக ஃபீல் பண்ணுவோங்க, அப்படி நினைச்சுக்கோங்க. இந்தியாக்காக ஃபீல் பண்ணுவோம்னு அவர் நினைக்கிறாரு. கரெக்டா தான் நினைக்கிறாரு. கார்த்தி, நான் என்ன சொன்னேன், பங்களாதேஷ்ல நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சிறுபான்மையினர்னா அங்க வந்து ஹிந்துக்கள் அவங்க வந்து அவ்வளவு சீரழிக்கப்படுறாங்க. நம்ம அதை பாக்குறோம். எவனுமே வாய் திறக்க மாட்டானே. டேய், உண்மையா இந்தியால முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஏதோ நடந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து நிக்கணும். ஏன்னா அவங்க சிறுபான்மையினர். அது வந்து ரொம்ப ஒரு நாட்டில் சிறுபான்மையினர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தப்படக்கூடாது. இது வந்து பேசிக் எல்லா நாட்டுக்குமே. அங்கே வந்து கண்ணு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்க. என்ன எவனுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா மறுக்கிறானுங்க. அது எல்லாம் சைலண்டாக. இவனுக்கு பூரா இன்டெலெக்சுவல். இவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 புக்கு படித்தவனுங்க. எல்லாருமே 1000 புக்கு படித்தவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மறைக்கிறானுங்க. அப்போ என்னடா, அப்போ உங்கள் ஹியூமானிட்டிங்கிறது உங்கள் மதத்தை பொறுத்து தானா? என்ன இன்னைக்கு பாலஸ்தீனில் நடக்கிறது பார்த்தா அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் வார்க்காண்டி அப்பாவி மக்கள் அவன் மேலே பில்டிங் மேலே குண்டை போடுறானுங்க. அவன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உட்காந்து ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். பார்த்தா அவ்வளோ சிரமமாக இருக்குது நமக்கு. அதே சிரமம் தான் இதை பார்த்தா வருது. அப்போது ரெண்டி பேசுங்கய்யா, ரெண்டி பேசுங்க. ஏன் இப்படி இவ்வளோ மேனிப்புலேட்டிவாக? அப்போ ஹியூமானிட்டியே வந்து ஒரு உங்களோட அஜெண்டா பேஸ்ட் அப்படின்னா அது என்ன மாதிரி ஹியூமானிட்டி அது? இதை சொன்னோம்னா நீ சங்கி. அப்படி இல்லைடா, மனுஷன்டா நம்ம. நீங்கள் அங்கே பங்களாதேஷில் வந்து முஸ்லீம் கொல்லப்பட்டிருந்தாலும் அவன் பாவம். உங்கள் பிரச்சனை இல்லை, உங்கள் கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை, யார் செத்தாலும் அவன் பாவம்டாங்க. அத்தனை குடும்பங்க இங்கே பங்களாதேஷ் நம்ம இந்தியா பார்டர் வந்து நின்றுட்டு உள்ள விடுங்கன்ட்டு உட்காந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோலாம் வெளியில் வந்துருக்குது. எவனுமே ஃபேக்ட் செக் எவனுமே வாயை திறக்கலையே. எல்லாம் சைலண்டாக இருக்கானுங்க. எல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் வாயை மூடிட்டு அவ்வளோ கமுக்கமாக இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் பேசுங்கடா. சாகிறது எல்லாருமே மனுஷன்டா, பாவம். என்ன ஒருத்தர் ஹிந்துவா இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு மைனாரிட்டியா இருக்கானா சாகக்கூடாது. ஒருத்தர் முஸ்லீமா இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு மெஜாரிட்டி நாட்டில் அவன் வந்து துன்புறுத்தப்படக்கூடாது. இது எந்த மதமாக இருந்தாலும். ஒரு கிறிஸ்டினா இருக்கானா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல சர்ச்சஸ் எரிச்சாங்க. அவன் மைனாரிட்டியா இருக்கான் அப்படிங்கிறக்காண்டி இந்த மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அமுத்தக்கூடாது. அவன் கொடுமையான விஷயம் அது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் பாப்புலேஷனில் கம்மி அப்படிங்கிறப்போ அது ஒரு பேசிக் வந்து ஒரு நாடு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அந்த புதுசாக பதவி ஏற்றிருக்கிறவர் அந்த நோபல் லாரேட்டா அவரே வந்து அப்பீலே என்ன சொல்கிறாருன்னா, இப்படி போட்டு மைனாரிட்டிஸை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா நான் வந்து பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு அவனுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. என்ன இப்போ என்ன பங்களாதேஷில் என்ன நினச்சிருக்கானுங்கன்னா பெரிய புரட்சி பண்ணிட்டு இப்போ இந்த விஷுவல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றுது. எல்லா பிஸ்னஸ் ஓனரும் பார்ப்பான். இவனு இப்படி இருக்கானுங்களே. ஏண்டா ஷேக் ஹசீனா அந்த அவங்க மாளிகைக்குள்ளே போய் என்னென்ன பொருள் எடுத்து வரான்னு பார்த்தேன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சீலை போத்திட்டு வரான். கம்ப்ளீட்டாக வந்து சீலை போத்திட்டு வரேன். ஏன்டா சீலை கொண்டு போய் எங்கடா என்ன கடையில் விற்க போறியா? ஒரு நாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதை அவமானப்படுத்துதுடா. அவங்க நாட்டை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. அது இவனுக்கு புரியுதா இல்லையானே தெரியல. நம்ம இங்கே உட்காந்துட்டு சிலவங்க பண்ணுற அதே வேலையை அவனுக்கு பண்ணுறானுங்க. ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில் அது எவ்வளோ பேடாக ப்ரொஜெக்ட் ஆகாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்களாம் யோசிப்பாங்க ஒன்றுக்கு. ஏன்னா நான் அவன் வந்து அவங்க அந்த மெஜாரிட்டி பாப்புலேஷனா மெஜாரிட்டி மதமாக இல்லைன்னா இது எனக்கும் நடந்துடுங்கிற ஒரு பயம் அவனுக்கும் வரும்ல. அப்போ இதெல்லாம் இவனுக்கு எல்லாம் 100 புக் படித்தவனுங்க, 1000 புக் படித்தவனுக்கு பூரா இவனுக்கு எல்லாம் இவனுமே பேச மாட்டானுங்களே. நீங்கள் வேற எல்லாம் பேச சொல்லுங்க, வாய் காது வரைக்கும் பேசுவானுங்க. எல்லாருமே பேசுவானுங்க. வரிசையா நின்று பேசுவானுங்க. ஆஹா ஓஹோங்குவானுங்க. இங்க இதையும் பேசுங்கடா. அப்ப என்னடா உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ எக்ஸ்ட்ரீம் ரைட்னு ஒருத்தர சொல்றீல்ல, உனக்கு மற்றவனுக்கு என்ன வித்தியாசம்? நீரஜ் சோப்ரா இந்த தடவை மிஸ் பண்ணிட்டா. அப்படி எங்கள் லைனுக்கு அந்த பக்கம் வந்துட்டார். அவங்க ப்ரெஷரில் இருக்க முடியாது. ஏன்னா வீசின வீசு லைட்டை தாண்டிட்டா. அப்படியா தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த லைன் தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நோத்துரும். அவ்வளோதான், ப்ரெஷர் வந்துருச்சு.
என்னன்னா மண்டையில ஏறிடுச்சுங்க. 92 மீட்டர் 93 மீட்டர் தாண்டணும். இந்த வந்துட்டான் நம்மால் பாகிஸ்தான் நதீம். பெரிய விஷயங்க, உண்மையாவே சொல்றேன், பெரிய விஷயம். சைலண்டா வந்து ஒரே அடி அடிச்சுட்டா அப்படி. அதனால கிட்டத்தட்ட 89 சம்திங் வந்து இதுலயே த்ரோ பண்ணாரு, குவாலிஃபிகேஷன்லயே த்ரோ பண்ணாரு நினைக்கிறேன். வீசுறா அப்படிங்க, வீசுறாங்க முக்கால ஒலி. ஆ இல்லைங்க, அந்த ஒரு த்ரோ தான் மேஜிக்ங்க. கரெக்ட் த்ரோ, ஆனா அந்த ஒரு த்ரோ தான் மேஜிக். அது அவனாலே கிரியேட் பண்ண முடியாது போல. இப்படி அவனுக்கு இன்னைக்கு ஏன் ப்ரோ ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குற? விடுங்க ப்ரோ. என்னது? ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? விடுங்க. இல்லைங்க, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னும் இல்லை, என்னமோ அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி சொல்றீங்களா, அதனால சொல்றேன். இல்ல, அது உங்களுக்கு தேவையே இல்லைங்க, நான் என் ஒப்பீனியனை சொல்றேன். நானும் என்னோட ஒப்பீனியன் தாங்க சொல்றேன். என்ன பில்டப் கொடுக்குறாங்க? யார பில்டப் கொடுக்குறாங்க? இல்ல நதீம் என்னமோ நீங்க 10 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு மாதிரி இருக்கீங்க. போன வருஷம் நம்ம யாருன்னு தெரியாது. ரஜினி சார் நீங்க பிறந்ததுல இருந்தே உங்க ஃபேமிலியில ஒருத்தரா பேசுறது இல்லையா? அந்த மாதிரி தான் பிரதர். ஏன் பிரதர் சும்மா லூஸ் மாதிரி பேசுற? அர்ஷத் நதீம் யாருன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? இன்னைக்கு தெரியுமா இல்ல இதுக்கு முன்னாடி எப்ப தெரியும்? ஓகேங்க, ரைட். இப்ப அதனால என்னப்பா? ஒண்ணு இல்ல, நான் என்ன ஜெனரலா சொன்னேன், ஏன் ஒரு இந்தியன் போட்டிருக்கா அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி சொன்னேன். இதுல எதுக்கு நீங்க இவ்வளவு பில்டப் இது பண்ணிக்கிறீங்க? என்ன இந்தியனா என்னது? ஒரு இந்தியனும் அவனும் போட்டிருக்காங்க, கோல்டு சில்வருக்கு சண்டை போட்டிருக்காங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவ்வளவுதானே. என்ன பில்டப் கொடுக்குறாங்க? என்ன பண்றாங்க? இல்ல இப்ப உங்களுக்கு அர்ஷத் நதீம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க. இப்ப அதனால இப்ப என்ன தெரியலன்னா அப்புறம் எதுக்கு இப்ப அணத்திட்டு இருக்கீங்க வந்து உட்காந்துட்டு? போட்டுட்டான், அங்க போட்டுட்டான், இங்க போட்டுட்டான், இப்படி பாருங்க. எதுக்கு இந்த கதையெல்லாம்? என்ன கதை? என்ன கதை? நீங்க பேசுறதா சொல்றேன் நானு. காண்டாக கூடாது தெளிவா. ஒருத்தனை பார்த்து சும்மா காரணமே இல்லாம எனக்கு அவனுக்கு காண்டாகிறதுக்கு என்னங்க இருக்கு? ஜஸ்ட் அன் இந்தியன் அண்ட் பாகிஸ்தான் பாருங்க. ஜெனரலா 2 பேர் ஃபைனல்ஸ்ல இருக்காங்க. 2 அத்லெட்ஸ், 2 நல்ல அட்டகாசமான அத்லெட்ஸ். ஆமா கரெக்ட். அவன் தான் போட்டி போடுறான். கரெக்ட். இவ்வளவு பெரிய டாப் நாச் ட்ரைனிங் இருந்து ஒருத்தன் அதை தாண்டி ஒருத்தன் நின்று அடிக்கிறான். என்ன யாரு டாப் நாச் ட்ரைனிங்? நீரஜ் சோப்ரா ஒரு டாப் நாச் ட்ரைனிங் இருக்கிற ஒரு அத்லெட். அப்ப யூரோப்ல யுஎஸ்ல எல்லாம் டாப் நாச் ட்ரைனிங் இல்லைங்களா? இல்ல யூரோப் யுஎஸ்ல டாப் நாச் ட்ரைனிங் இல்லையா? இருக்குங்க, நான் சொல்றேன், நானு பாக்குறதுக்கு சொல்றேன் நானு. அப்புறம் என்ன, இந்தியால இருந்து ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், அதை பாக்குறோம். அடுத்தது இன்னொருத்தவங்க பண்றாங்க, அதையும் பாக்குறோம். ஓகே, தட் இஸ் குட். நான் உங்க கூட ஜெனரல் வார்த்தை தான் சொன்னேன். இல்ல தலைவா, அதெல்லாம் கிடையாது. காட்ல சொல்றீங்கன்னா காட்ல திருப்பி ரிப்ளை பண்றேன். எனக்கு என்ன இதுல என்ன காண்டு இருக்கு? யார் ஜெயிச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது? என் நாட்டுக்காரன் ஜெயிச்சா நான் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதானே. எனக்கு யார் ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுவேன். நல்லா இல்ல அதுதான் டிஃபரன்ஸ் சொல்ல வந்தேன். அப்படி பேச வேணாம். இதா பாகிஸ்தான் பார்டர்ல நின்று இருக்காரு, நாங்கெல்லாம் வந்து இங்க நின்று இருக்கிறோம். எங்க நீங்க தான் பாகிஸ்தானுக்குள்ள உட்கார்ந்து நின்று இருக்கிற மாதிரி பேசுறீங்க. இல்ல நீங்க தான் பாகிஸ்தான் பார்டருக்கு மேல நின்னுட்டு பாகிஸ்தான்ல இருந்து ஜாவலின் வந்தா தூக்கிட்டு வரணுங்கிற மாதிரி நின்று இருக்கிற மாதிரி பேசுறீங்க. ஏங்க இது ஒரு ஜெனரல் சஜஷன். நான் சொல்ற ஒரு சின்ன வார்த்தையை கூட ஏத்துக்க முடியாட்டி நீங்க ஊரையே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்களே எதுக்கு பேசுறீங்க? ஒவ்வொருத்தரும் வந்து உங்ககிட்ட நீங்க யாருன்னு கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா? நான் யாருன்னு கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்க? ஏங்க உங்ககிட்ட நான் எதுக்குங்க சொல்லணும்? அப்புறம் நான் மட்டும் உங்ககிட்ட எதுக்கியா சொல்லணும்? அப்புறம் நான் மட்டும் உங்ககிட்ட எதுக்கு பேசணும்? நீ பேசுறதுக்கு நான் பேசுறேன். ஏங்க நீங்க ஒரு ஜெனரல் கமெண்ட் ஒலிம்பிக்ஸ் பத்தி பேசுறீங்க, நான் ஒரு கமெண்ட் சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல நீ பேசுங்க, தாராளமா பேசுங்கற. நானு அப்புறம் நீ எதுக்கு இவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுற? விட்டுரு, நான் பேசுறது கேட்காட்டி விட்டுரு. அப்படிதான் பேசுவேன். அது நீ சொல்றதெல்லாம் நான் சொல்லி நீ சொல்றது நான் அப்புறம் என்ன நீ பேசுறத நான் எதுக்கு கேட்டிருக்கணும்? நானும் இங்க குரூப்ல பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேசி, இல்லாட்டி என் டாபிக் விட்டு வேற டாபிக் போ. அதனால இந்த டாபிக் தான் பேச போறேன். நாளைக்கு போய் எக்கானமி பத்தி பேசு. அதே நீ அப்படியே மாறிட்டே இருக்கல, அடுத்தது மாறு. நீ ஒரே டாபிக் தான் பேசிட்டு இருக்கறியா? இல்ல நீ பேசன ஒரு வார்த்தைக்கு சொன்னேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டரா இல்ல ப்ரொடியூசரா? நீ வந்து சினிமா பத்தி பேசுறது இல்லையா? நீ அப்ப நீங்க யார் முதல்ல போனாலும் பேசிட்டு இருந்ததுக்கு? எவனுமே கிடையாது. யார் வேணா எந்த டாபிக் வேணா பேசலாம். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கு? அப்புறம் எதுக்குயா எங்கிட்ட வந்து நான் என்ன பேசணும் ஜட்ஜ் பண்ற? யூ டிசைட் வாட் யூ ஹேவ் டு ஸ்பீக். நீ பேசு. நான் காமன் குரூப்ல இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கொஞ்சம் பேசாம இருங்க, ஏங்க அங்க போய் உழுகுறீங்கன்னு கேட்ட, அவ்வளவுதான். எங்க போய் உழுகுறாங்க? உனக்கு அந்த நதீம்ங்கிற ஆளை பத்தி ஏதாவது தெரியுமா? ஜாவலின் த்ரோவர் பத்தி இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கான்னு தெரியுமா? இப்ப நீரஜ் சோப்ரா பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். அவன் எவ்வளவு மெடல் ஜெயிச்சிருக்கான், என்ன பண்ணிருக்கான் எனக்கு தெரியும். இப்ப கோல்டு மெடல் ஜெயிப்பா நான் பாட்டு இருந்தேன்.
இல்ல 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 கேப்பா உனக்கு நீரஜ் முதல்ல சோப்ரா என்ன பண்ணிருக்காரு? நீ இல்ல என்ன உனக்கு நீரஜ் சோப்ரா தெரியுங்கிறப்பா, என்ன ஆமா பண்ணிருக்காரு சொல்லு என்ன சொல்லு. பண்ணிருக்கான்? இந்தியாவுக்கு 3 மெடல் உனக்கும் ஜெயிச்சு தெரியாது, தந்திருக்கான். புரியுதா? இந்தியாவுக்கு 3 நீயும் மெடல் ஜெயிச்சு தற்குறி தான். தந்திருக்கான். நதீம்க்கு இவன் என்ன பண்ணிருக்கான் அவன் பாகிஸ்தானுக்கு சொல்லு? ஜெயிச்சது உலகத்துக்கே தெரியும். அவன் கோல்டு மெடல் ஜெயிச்சது உலகத்துக்கே அது தெரியும். உனக்கு தெரியுது. தெரியாது. அப்புறம் என்ன? ஐயோ நதீம் இப்படி போட்டுட்டான், நீ இப்படி அதான் போயிருச்சு, சொல்றேன், அப்படி நான் போயிருச்சு. தற்குறின்னு நீ சொல்றேன்னா வந்துருச்சா நீயும் இல்லையான்னா? தற்குறி தாங்கிற நானு. நான் உன்னை உனக்கு தற்குறின்னு ஒண்ணும் சொல்லவே தெரியாது. இல்லையே. நீ சும்மா என்னன்னா ஆப்போசிட்ல அடிச்சு விடுறதுக்கு நீ பேசுற நீ. நீ பாரு அவ்வளவுதான். இந்த ஐயோ இவ்வளவு இது உனக்கு இல்ல ஆதங்கப்பட்டு இப்ப பேசாத ப்ரோ. சரி சொல்லு. உனக்கு ப்ரோ நீ இவ்வளவு எனக்கு ஆதங்கப்பட்டு வந்து பேசாத. சரிப்பா, எதுக்கு இவ்வளவு எனக்கு ஆதங்கப்பட்டு அர்ஷத் பேசுற? நதியும் பத்தி ஒண்ணும் தெரியாதுப்பா. உனக்கு நதீம் நீரஜ் பத்தி சோப்ரா என்ன பத்தி தெரியும் எல்லாமே உனக்கு சொல்லு. தெரியும். எங்க ஒரு 4 மெடல் லைனா சொல்லுவாப்பா அவர் அடிச்சது. யார் ஜெயிச்சது? நீரஜ் சோப்ரா ஜெயிச்சது ஒரு 4 மெடல் சொல்லு. உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. என்னது? ஏசியா ஜெயிச்சிருக்காரு, வேற யூரோப் ஜெயிச்சிருக்காரு, இது ஜெயிச்சிருக்காரு. என்ன அடுத்து வேணும்? ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காரு, அடுத்து அமெரிக்கா யோ நீ எடுத்து ஜெயிச்சிருக்காரா? செக் பண்ணி பாரியா. உனக்கு நதீம் பத்தி என்னையா தெரியும் உனக்கு முதல்ல? அப்ப சொல்லியா. சாமி நதீமுக்கு டேய், ஒரு டேய் பேசிக் நீங்க கோச்சிங் தரதே அடடா இவன் தான். டேய், அடங்கப்பா டேய் சாமி. என்ன 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 ப்ரூவ் அதாவது பண்ணிட்ட? ஒருத்தனை வந்து கீழே இறக்கணும்னா இல்ல என்ன வேணா என்ன பேசலாம். பிரசாந்த் என்ன ப்ரூவ் பண்ணிட்ட நீ இப்போ? நான் இல்லடா உங்ககிட்ட ஒரு நான் சிம்பிள் வார்த்தையை சொன்னேன். அதெல்லாம் 2 கிடையாது. பேர் அதைத்தான் உன் பார்த்துட்டு வரல இருக்கோம். தலைவா, கொஞ்சம் நீ பேசாம நீ நேத்தா முடியவே பேசுற. இல்லை இன்னும். நீ 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 என்னென்ன இழுத்திருக்க, நீ என்னென்ன பேசியிருக்க இன்னைக்கு நேத்தா அது சொல்லு என்னன்னு எழுத்துருக்கு சொல்லு. இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி டாபிக் எல்லாம் என்னென்ன பேசியிருக்க நீ. ஆமா அப்புறம் நீ பேசுனதே இல்லையா? அது கரெக்ட். நீ புளிச்ச மாதிரி பேசினா அப்பப்போ வந்துதானே ஆகும். புளுத்தி என்னடா பண்றது, எல்லாம் பரம்பரையா சொத்து வச்சு சம்பாரிச்சிட்டீங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். நாங்களாம் முதல் பரம்பரையா அடிபட்டு மேல வந்து நிக்கணும். எங்க குடும்பத்தெல்லாம் இழுத்து பிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு எல்லாம். இல்லைன்னா இந்த கருமத்தெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் எதுக்கு நான் திட்டு வாங்குறேன் இல்லாட்டி என்ன. எல்லாம் காசு சம்பாரிச்சிட்டீங்க, அந்த திமிர்ல பேச ஆட்டோமேட்டிக்கா அது வழியோனை பார்த்தா பேச்சு வரதான் செய்யும். என்ன பண்றது? என்ன கேட்கல? டேய் ஐயப்பா ஒன்னும் கேட்க மாட்டேதுரா. நீங்க யாரும் பேசலண்ணா. அப்படியா? இல்ல அது நான் ஸ்பீக்கர் வைக்கிற மூட் ஆயிடுது அப்படின்னு பார்த்தேன். நான் சும்மா எதனா பேசுறேன். அர்ஷத் நதியும் பத்தி நாம இன்னும் 1 மணி நேரம் பேசுறோம். சரி ஓகே, இருங்க வேற யாராவது ஸ்பீக்கர்ல இருந்து எடுப்போம். ஆமா வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். நீங்க வந்தாலே இவங்க வளைச்சு உங்களுக்கு ஆப்பு வைக்கிறீங்கன்னு ஏதோ பண்ண. ஆப்பா என்னங்க, எனக்கு என்னங்க ஆப் வைக்கிறானுங்க? இல்ல கோகுலே, சொல்றேன். நீ ஒண்ணு புரிஞ்சுக்க கோகுலே. நீங்க உட்காந்து வாயில வடை சொல்றீங்களா, அதே வடையை சுட்டு நான் ஒரு கரியரே உருவாக்கி நான் ஓரளவுக்கு வந்து வீட்டை ஓரளவுக்கு செட்டில் பண்ற அளவுக்கு பண்ணியாச்சு. இதுல ஒண்ணுமே இல்ல நண்பா. இல்ல நீ ஆப் வைக்கிறதெல்லாம் சொல்றேன்ல. என்னத்த போய் இருக்க போது, இதுக்கு எதுக்கு அவர் பேசினாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது என்னன்னா காண்டு கோகுலே, ரொம்ப சிம்பிள். என்ன மேட்டர்னா அவனுக்கு பேசிக்கா என்ன பிடிக்காது. அதனால ஒன்னு ஆரம்பிச்சு விடுவானுங்க. அவனுக்கு நல்லா தெரியும் நான் பேசுவேன்னு நல்லா தெரியும். ஆரம்பிச்சு விடுறது சரி. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாம இந்த மூமெண்ட்ல தான் தப்பா பேசினோம்னா, மேலே ஏறி பேசினோம்னா, இது ரெக்கார்டு பண்ணிட்டு நாளைக்கு ஒரு 200 பேர் சேர்ந்து சிரிப்பானுங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்குதுன்னு நீ நினைக்கிறியா? அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்ப்ரெட் பண்ணி தூக்கி ஆன்லைன்ல போடுவானுங்க. இது நான் 10 வருஷமா பட்டிருக்கேன் கோகுலே. இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நான் பார்க்கிறேன். அதுல ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் கோகுலே. இது என்ன இது ஹேட்ரட் வந்து அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கியா? நமக்கு அதெல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு நானும் கார்த்தி சண்டை போட்டுக்குவோம். அப்புறம் நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு கார்த்தி அப்புறம் என்ன பண்றேங்குவோம். அவ்வளவுதான். எனக்கு கார்த்தி மேலேயோ இங்க யாரு பேசினாலும் சரி, யாரு சண்டை போட்டாலும் சரி, பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் நமக்கு யாரு மேலேயும் கிடையாது. சொல்லிருக்காரு. சண்டை போட்டாலும் நீங்க அடுத்த நாள் நீங்களே இல்லையா, அதுல என்ன இருக்கு? அவன் என் நண்பன் கார்த்தி. நாம ஏதோ ஐடியாலஜிக்கலா பேசிக்குவோம், அவ்வளவுதான். அவன் என் நண்பன், கார்த்திய நண்பன். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏதாவது கலாய்ப்பாங்க. ஆமா, நம்ம தப்பு பண்ணா கலாய்ப்பாங்கயா. நான் எப்பவுமே கலாய்க்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனா மனசுக்குள்ள வன்மம் வச்சுட்டு பேசுவானுங்க பத்தியா, அதுதான் தப்பு. அவனுக்கு உள்ள சரியான வன்மம். நம்மளை பார்த்துட்டு அவ்வளவு வன்மம். இந்த நீரஜ் வீசுற அப்படியப்பா. இல்ல ப்ரோ, அப்படி ஒருத்தங்களை போய் நம்ம அந்த அளவுக்கு நம்ம திட்டி நம்ம என்ன சாதிக்க போறோம்? இல்லையா, அவனுக்கு அது வந்து அது ஒரு கிக்கியா அவனுக்கு. அவன் டிசைனே அது, அவன் டிஎன்ஏ அது. அவன் இன்னொருத்தனை வந்து இறக்கி பேசினாதான் அவன் ஹாப்பி ஆவான். அது அவன் டிசைன். அது நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. வீசுற அப்படி நல்லா வீசிட்டா அப்படி கரெக்டான த்ரோ. ஆனா எவ்வளவு தூரம் போச்சு?
இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இல்லையா? இல்ல அந்த அடுத்தடுத்த த்ரோ போகும்போது எனர்ஜி டவுன் ஆயிட்டே போகும்ல. இது மாதிரி கஷ்டம். பாவங்க. நல்ல ட்ரை. நல்ல ஆளுங்க. பரவாயில்ல. ஓகே. பரவாயில்ல. ஓகே. சில்வர். பிரசாந்த்ண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. அண்ணா நீங்க அந்த இன்ஸ்டாலலாம் வீடியோஸ் ஆமா போட்டுருக்கீங்களா? நண்பா. அதுல ரீசெண்டா அந்த வயநாடு பத்தி ஒண்ணு ஆமா போட்டிருந்தீங்களா? நண்பா. ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சுண்ணா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சூசைட் பண்றா அது இதுன்னு பேசிட்டு இருப்பான். இடையில ஒரு டைம் அவன் ஷேர் பண்ணி விட்டுருந்தத அவன் 2 நாள் தொடர்ந்து அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுட்டு இருந்தான். அதான் புரியுது. உண்மையாலுமே நான் அது நல்ல ஒரு ரீசன் தான். 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அவங்க உண்மையாலுமே வாழ்க்கை போனதுன்னா அவங்களுக்கு ஃபைட் தான் நண்பா. இப்போ நீ எந்த பப்ளிக் ஃபாரம் போட்டாலும் இல்ல நிஜமாலுமே நீங்க சொன்னது எனக்கு அது இவனுக்கு தான் அனுப்பணும்னு தோணுச்சு. அனுப்புனா அவன் தொடர்ந்து 2 நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவே வச்சிருந்தான். அவங்களோட என்ன வீடியோங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 2 பேரும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. ஓகே, பார்க்காதவங்களுக்கு என்னங்க தெரியும்? பார்க்காதவங்களுக்கு எல்லாம் வந்து கான்டெக்ட் சொல்லிட்டு பேசணும் இல்லைங்க. பிளாஷ்பேக் போடணும்ல. பிளாஷ்பேக்கே போடாம நீங்களே பேசிட்டு இருந்தேன்னு அர்த்தம். எத்தனையோ வீசிருக்காயா ஜெயிச்சிட்டாயா? வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆல்ரெடி வேர்ல்ட் ரெக்கார்டு இல்ல இப்ப ஏதோ வீசி இருக்கான் அளந்துட்டு இருக்கானு இருக்குது. கரெக்டானது இது கடைசியா ப்ரோ வேர்ல்ட் ரெக்கார்ட் 98. இது ஒலிம்பிக் ரெக்கார்ட். என்னத்தங்க வீசிட்டான், என்னத்தங்க நடந்துட்டு இருக்கு? ஜாவ்லின் த்ரோயா அவன் ஜெயிச்சாயா? கோல்டு ஜெயிச்சாயா? பாவம். பரவாயில்ல. ஆனா நதீமுக்கு எப்பயுமே வந்து நீரஜ் சோப்ரா தான் ஐடியல் மாதிரி. ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருக்குது. அவன் குரு மாதிரி, அவன் குரு சிஷ்யன் மாதிரி, சிஷ்யன் குரு சம்மந்தம் வீசிட்டு இருக்கீங்க. இல்ல போன வருஷம் வீடியோ ஒன்னு பார்த்தேன். 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஆள் ஜெயிச்சிட்டான். என்னமோ வீசிட்டான்றீங்க, போயிடுச்சுன்றீங்க. ஜாவ்லின் த்ரோல கோல்டு ஒலிம்பிக்ஸ்யா பாகிஸ்தான் பையன். அதான் சொன்னேன். என்ன லாஸ்டா வந்து எம்ஜிஆர் வீசின ஜாவ்லின் த்ரோல பார்த்ததுங்க. அந்த மாதிரி தலைவர் எல்லாமே ஷார்ட் புட் கிட் புட் எல்லாம் ஒரு ரன்னிங் சூப்பரா ஓடுவாரு. சங் 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 அப்படி ஓடும் அப்படியே சால. அதான் அண்ணா பிரசாந்த்ண்ணா கார்த்தினா என்ன வீடியோன்னு கேட்டாரு சொல்லுங்க. இல்லையா இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு 3 வாரமா ஆக்டிவா இருக்கேன் கார்த்தி. கரெக்டா வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறோம். 30,000 சப்ஸ்கிரைபர் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 75,000 ஆயிடுச்சு. என்னன்னா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடுறோம். இந்த வயநாடு நிலச்சரிவு பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்னென்னா இப்போது நிறையா அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் அவங்க பொண்ணு கிடைக்காம அந்த பொண்ணோட கைக்கு வந்து கடைசி ரைட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வெளியூர் போயிட்டு வந்திருக்காரு. திருப்பி வந்தோடனே ஃபேமிலியே இல்லை, 8-9 பேர் ஆள் காணாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஏதோ துக்கம் தாங்காமல் ஆற்றுக்குள்ளேயே எட்டி குதிக்கிறாப்படி. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பார்க்குறப்ப என்னென்னா அதுதான் உண்மையான துக்கம் கார்த்தி. நம்ம என்னென்னா இந்த சின்னதாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல வாழ்க்கையில், சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. இப்போ நான் இப்போ சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ உன் கூட சண்டை போட்டேன் அப்படின்ட்டு வந்து போயிட்டு குப்புறப்படுகிறது. ஒரு சின்னதாக ஏதாவது எக்ஸாமில் தோத்துட்டா அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது. சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன், சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? லைஃப் போகிறது தான் பிரச்சனை. ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ஒரே நைட்டில் அவங்க வாழ்க்கை மாறுதில்லை. அதுதான் வாழ்க்கையிலேயே பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அதனால போராடுறதுதான் கருத்து. நம்ம எல்லாருமே அப்படித்தானே. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சம்பாதிக்கிற எல்லாருமே செத்து தான் முளைக்கிறோம். இந்தியாவில் பரம்பரை சொத்து இருக்கிறவங்க வெறும் 10% தான். 90% நாம் வந்து தலைமுறை நம்ம சம்பாதிக்கிறது தலைமுறை. நம்மளை செய்வானுங்க. செய்யாமலாம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கூட நம்ம அந்த சிஸ்டத்து கூட அந்த 10% அப்பப்போ வருவானுங்க சண்டை போடுறதுக்கு. அவங்க கூடலாம் நம்ம சண்டை போட்டே ஆகணும். அவன் அப்பா சொத்து பாட்ட சொத்துல உட்காந்துருப்பான், நல்லா தின்னு கொழுத்து உட்காந்துருப்பான். ஒவ்வொருத்தங்கிட்ட பின்னாடியும் 10-20 கோடி ரூபா காசு இருக்கும். அவன் எல்லா தத்துவமும் நம்ம கிட்ட பேசுவான். நமக்கு அப்படி கிடையாது, ஒன்றும் இருக்காது. நம்ம கை வெறுங்கையில சம்பாதிக்கணும். அப்பா கடன் அடைச்சு நம்ம நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வர்றதுக்குள்ள வாழ்க்கை போயிடும். ஆனா அதை தாண்டி ஒருத்தன் வந்து அவன் குடும்பத்துக்கு வந்து சொத்து சேர்த்து அவனுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி உட்கார வைக்கிறான் பாருங்க, அவன் தாங்க ஆம்பளை. அவன் தான் ஆம்பளையோ பொம்பளையோ பொண்ணோ, அவன் தான் வந்து அவன் ஜென்ரேஷனையே மாத்துற ஒரு ஆள் அவன் தான். ஸோ அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை கார்த்தி. நமக்கு என்னன்னா நம்ம அந்த ஹீரோயிஸ் தான் நம்மகிட்ட இருந்து மறக்கடிச்சே போட்டானுங்க. இவனு எல்லாரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணி என்ன லைஃப்னாவே நெகட்டிவ், வேலைக்கு போகிறதுனாலே தப்பு, வேலைக்கு போகிறதுனாலே கஷ்டம், இப்படியே உள்ள சொல்லிகிட்டே இருக்கானுங்க. மயிறு எல்லாரும் வாழ்க்கையில் வந்து ஆரம்பிக்கிறது ஒரு வேலைக்கு போய் தான். அந்த வேலையை லவ் பண்ணி செஞ்சவன் பூரா பெருசாக பிடிச்சி மேலே வந்துட்டாங்க. இன்னைக்கு சாய் கிங்ஸ்னு நம்ம குடிக்கிறோம் இல்லையா, பெரிய 1000 கோடி ரூபா பிஸ்னஸ்.
ஆரம்பிச்சது சதர்லாண்டோட எக்ஸ் எம்ப்ளாயிஸுங்க. எல்லாம் அங்கிருந்தா ஏதோ ஒரு வேலைக்கு போனாதான் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். பிடிச்சி இழுத்து மேலே ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவோம். அங்கே ஒரு 4 பேர்த்த பழகுவோம். அவன் வந்து ஏதாவது சொல்லுவான். உன் வேலை பிடிச்சிருந்துன்னா அங்கிருந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு சம்பளம் வந்துடுவான். அப்புறம் 20,000 ஆகும், 30,000 ஆகும். இப்படியே வளரும். எடுத்துன்னே 50,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சிருமா? எங்கே கிடைக்குது? எவனுக்கும் கிடைக்காது. ஆனால் குத்த வச்சே உட்காந்துருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் படித்த படிப்புக்கு தான் வேலை. நீ என்ன பெரிய நியூக்ளியர் சயின்டிஸ்டடா? என்னடா பிஇ படிச்சிருப்பீங்க, பிடெக் படிச்சிருப்பீங்க, இல்லை பிஎஸ்சி படிச்சிருப்பீங்க. போங்கடா, ஏதோ ஒரு வேலைக்கு போங்க, அங்கே கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துங்க, கற்றுக்குங்க, பிடிச்சி ஏறுங்க, ஏறி அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு. ஒரு இட்டிஸ் பிரசாந்த் ஜெயிக்க முடியும்னா நீ ஜெயிக்க முடியா? என்னெல்லாம் கழுவி ஊத்தாதும் கிடையாது. இந்த இப்போ ஒருத்தன் வந்து ரேண்டமாக வந்து ஒருத்தன் திட்டிட்டு போகிறான். இது தினமும் நடக்கும். இப்போ என்ன அதுக்கு என்ன நம்ம சாக முடியுமா போயிட்டு? அதெல்லாம் சாக முடியாது. ஃபைட் பண்ணு, முட்டு பார்ப்போம். பிஸ்னஸ் பண்ணுறங்க ஒவ்வொரு நாளும் ஒரு 4 நாளைக்கு ஒரு தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே 2ஆ உடச்சி எங்கேயாவது வச்சிடலாமான்னு இருக்குங்க. அவ்வளோ சிரமம் இருக்குதுங்க. அவ்வளோ வாடகைகள் தரணும், அவ்வளோ சம்பளம் தரணும். ஆனால் மோதுறங்க. ஏன்னா நான் என்னோட வயசில் எங்கள் அப்பா தொழில் பண்ணார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. என்ன ஓரளவுக்கு பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணாங்க. பட் நான் பண்ணி நின்னான்னா என்னோட ஜென்ரேஷனில் எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிற ஒரு ஆள் நான். அது கஷ்டமாக தான் இருக்கும். அது சாகிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஓட முடியாது. நம்ம 4 வருஷம் ஆச்சுங்க, விடவே இல்லை. இன்னொரு 5 வருஷம் இழுத்து பிடிச்சோன்னா பிஸ்னஸ் மேலே வந்துடும். ஸோ இந்த வழி தாங்கினாதான் வாழ்க்கை. ஈஸியெல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்காது வாழ்க்கை. ஈஸியெல்லாம் இப்போ ஆன்லைனில் இருக்கிறேன்னா இங்கே வந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசணும் அப்படின்னா நான் ஏதாவது ரீல்ஸ் போட்டுட்டு ஏதாவது பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தால் வேணா நீங்கள் எல்லாம் கொஞ்சுவீங்க. பார்த்தியா அவள் டான்ஸை, பார்த்தியா அந்த ஸ்டெப்பை பார்த்தியாங்க. நாம குண்டா இருக்கிற ஒரு ஆம்பளை அப்படியே டே பாண்டா குண்டா டேய் நாயே, அவ்வளோதான். அதுதான் வரும். துப்புவானுங்க. ஒருத்தருக்கு சொல்கிறான், இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், இன்னைக்கு ஒரு வந்து சயின்ஸ் எக்ஸ்பர்ட். ஏன்டா நீங்கள் எல்லா டாப்பிக்கும் பேசுறது இல்லையாடா? நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா பேசுகிறீங்களாடா? அதே தான்டா எல்லாரும் அதான் பேசுகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம ஒரு வியூவராக பார்க்குறோம். ஒரு பையனை சூப்பராக பண்ணுறான். பாகிஸ்தானோ இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ செம்மையாக ஒரு த்ரோ பண்ணியிருக்கான். மனசார பாராட்டுறோம். ஆனால் திருப்பி கண்டிப்பாக கழுவி ஊற்றுவானுங்க. இந்த பிரச்சனை தினமும் நடக்கும். இது பேசிக்குங்க, லைஃப்க்கு எல்லாத்துக்குமே பேசிக்கு. இது எல்லாம் கண்டு தோன்றாதீங்க. சண்டை வருதா? ஓகே ஃபைன், ஓகே ரைட், அடுத்து என்ன? போ, முன்னாடி போ, அவ்வளோதான். உனக்கு நீ தான் சேலஞ்சு. இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாங்க தலைவா. என்னையெல்லாம் விட மாட்டானுங்க. இவனுங்கெல்லாம் விடவே மாட்டாங்க. மாஃபியா பண்ணி கீழே இறக்கிருப்பானுங்க. அது ஒரு மிகப்பெரிய மாஃபியாங்க. தின்னு கொளுத்த மாஃபியா. நீங்கள் என்றைக்குமே இந்த பாட்டஞ்சத்தில் உட்காந்துருக்கானுங்கள, அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் கேட்காதீங்க. அவனுங்களுக்கெல்லாம் கஷ்டம் தெரியாதுங்க. சும்மா நமக்கு வந்து வாழ்க்கையை லெசன் எடுப்பானுங்க மைரண்டிங்க. அவன் 20-30 ஏக்கர் அங்கே உட்காந்துருக்குங்க காசு. அவன் என்றைக்குமே லைஃப் டைம் சப்ளை ஆஃப் மணி இருக்குங்க. அவன் கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். கஷ்டம் அது கிடையாதுங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்துங்க, அவங்க அப்பா திட்டியிருப்பான், அவங்க பரம்பரையே திட்டியிருப்பான். அதுலேருந்து அடித்து வந்து ஏறி உழைச்சி தொழில் பண்ணி ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தான் ஹீரோ. இவன் பெருசாக ஜெயிக்க வேண்டியதில்லை. ஜெயிச்சாலே நம்ம பெருசு தான், அவ்வளோதான். நமக்கு நிறைய புரியுது தலைவா. வயசாக நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குதுங்க. எல்லாத்தையும் சமமாக நடத்தணும், எல்லாரையும் சேர்ந்து வாழணும், அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை ஹர்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குதுங்க. அதனால மேக்ஸிமம் நான் பண்றதில்ல. தப்பு பண்ணாலும் ஆமாங்க தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். நம்ம அவ்வளவுதான். ஆனா வன்மத்தோட பேசினா திருப்பி கண்டிப்பா பேசுவேன் நான். பிரசாந்த் ப்ரோ, இப்ப அவன் நல்லா விளையாண்டுன்னு ஜெயிச்சான், பாகிஸ்தான் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பாராட்டுறோம், ஓகே. ஆனா பாகிஸ்தான்காரங்க இப்ப என்ன ட்ரோல் பண்றாங்க தெரியுமா? பீஃப் சாப்பிட்டாதான் ஜெயிக்க முடியும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அவனுங்களை விடுங்க ப்ரோ. அவனுக்கு அறிவு இல்லையா ப்ரோ? ப்ரோ இங்க எப்படி ப்ரோ இந்தியாவில் வந்து ஒரு 10% நம்ம குரூப் இருக்கானு இல்லை? இவனுக்கு என்ன இந்த மாட்டை பிடிச்சிட்டு மாடு வந்து மாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சுத்திட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி தான் அங்கே அந்த குரூப்புங்க. அது ஒரு 10% பிரதர். அவன் என்டையர் பாகிஸ்தான் கிடையாதுங்க. இந்த ஆன்லைன் இருக்கிறவனுங்க எல்லாருமே இந்தியாவோ பாகிஸ்தானோ கிடையாதுங்க. அங்க இருக்கிற ஒரு சாதாரண பாகிஸ்தானி ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாகிஸ்தான்காரன்னா இன்னும் அசிங்கமா பேசாதீங்க. அவன்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவன் ரொம்ப டீசெண்டான ஆளு. இங்க இருக்க லூசு பயிலுக்கு எவ்வளோ ஒருத்த பேசிட்டு இருப்பானுங்க. திராவிட ஸ்டாக்கு இவனுங்களாம் பேசிட்டு இருப்பானுங்க. அதனால நீங்க அவனுங்க பாகிஸ்தான்காரங்கள தப்பா பேசுறீங்க. அவன் சகோதரர்கள் அவங்களாம். அவங்க அந்த மாதிரிலாம் சீப்பா வந்து பீஃப் சாப்பிட்டாதான் முடியாகும், நீ வந்து அப்படி அதெல்லாம் அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப அவ்வளோ கீழ்த்தரமான புத்தி அவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு தான் இருக்கும். இவனுங்க தான் அப்படி பேசிட்டு இருப்பானுங்க. இல்லைங்க ஏங்க, பீஃப் சாப்பிட்றதெல்லாம் அவன் சௌரியங்க. பீஃப் தின்னவனெல்லாம் பூரா ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு ஜெயிச்சிடறானா? அதெல்லாம் கிடையாதுங்க.
சும்மா எதனா பேசிட்டுங்க. அதுவே மேபி பேசுறது இவனுக்கு தான் பேசிட்டு இருப்பானுங்க. அதான் சொல்றேனுங்க. இவனுங்க ஏதாவது ஃபேக் ஐடியில பேசிட்டு இருப்பானுங்க நம்ம ஆளுங்க. அதனால ஆமா, அதையெல்லாம் இவனுக்கு தான் பெருசா பெருசா இங்க எவன் பாகிஸ்தான் எவன் இந்தியான்னு இவனுக்கு என்ன புரியல. ஜாகிரபிக்கல் லொகேஷன் வச்சு டேக் பண்ணியிருக்கானுங்களா? 7 ஃபேக் ஐடி வச்சிருக்கானுங்க ஒவ்வொருத்தனுமே. அவனுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க. 2 ஃபேக் ஐடி வச்சு இவன் அவனுக்கு ஃபேக் ஐடிக்குள்ளேயே ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாகி பேசிக்கிறானுங்க. என்னங்க இருக்கு, யார் ஜெயிச்சாலும் கை கொடுத்துட்டு போகணும் இல்லையா? என்ன இருக்கு? ஆமா, அவங்களோட இல்ல போட்டிருக்கா, அவன் முயற்சி பாவம் அந்த பண்ணிருக்காங்க. பையன் இல்லைங்க. அந்த அப்படிதான் கிரௌட்ல இருக்காரு, அந்த கிரௌட்ல ஏன் எல்லாரும் தோத்தான் தெரியுமா, ஒயிட்ஸ். நீ ஏன் தோத்த தெரியுமா, அவன் ஏன் ஜெயிச்சான் தெரியுமா, இல்ல இதெல்லாம் பேச்சா? அந்த பையன் அந்த கிரௌட்ல எல்லாரும் ஒயிட்ஸ், இந்த கிரேட் பிரிட்டன்லாம் எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அந்த பையனுக்கு கை தட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அவன் 290+ போட்டிருக்கானா? அதுதான்டா கடைசி வீசினா இல்லையப்பா, அதுவுமே 90+ போலயே. அதுதான் கடைசி வீசினது 90+ ஐயப்பா. அவனுக்கு 2 கோல்டு கொடுக்கலாம்னா. அவன் அதான் அடிச்சு தூக்கிட்டா, தம்சம் பண்ணிட்டான். நம்ம நீரஜ் நல்லா தான் வீசினா. அப்படி நம்ம 90 கிராஸ் பண்ணதுல இன்னைக்கு எதிர்க்கு பண்ணதுல இல்ல நீரஜ். ஆனா போன பாட்டி அவன் கோல்டு ஜெயிச்சது 87 தான் நீரஜ். 87 தான். இல்ல அவன் செம்ம அப்பா. இல்ல பேலன்ஸ் மத்தவனுங்க த்ரோ அடிச்சு கீழ விழுறான். இவன் நிக்கறான், அப்படியே ஸ்டெடியா நிக்கறான். அப்படியே நிக்கிற ஆள் இல்லீங்களா? அதாதானுங்க. ஆனா அவன் ரோல் மாடலே நீரஜ் தானா? இல்ல பாரு, இல்ல இப்ப பாரு, ஒரு இந்த சிஷ்யனை மிஞ்சிய என்ன குருவை மிஞ்சிய சிஷ்யன் மாதிரி. அவனுக்கு போனது 8 பேர் தான் பாகிஸ்தான்ல இருந்து ஒலிம்பிக் ஒருத்தன் கோல்டு அடிச்சிட்டான். 8 பேர் தான் போயிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து கோல்டு ஒலிம்பிக்ஸ்க்கு. பெரிய விஷயங்க, பாவங்க அந்த நாடு. ஏன்னா அந்த நாடு அப்பப்ப பாவம், அவங்களுக்கு வெறும் துக்கம் மட்டும்தான் அந்த நாட்டுல. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க பாவம். எல்லாம் ஸ்டீரியோ டைப் பண்ணிங்க பாவங்க. அதுலயும் ஏழைய ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. பருத்தி அருமையா விளையிற நாடு கார்த்தி. அது பருத்தி வந்து சூப்பரா இருக்கும். ஒரு காலத்துல நான் பருத்தி வாங்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட எல்லாம். எல்லாம் இந்த சண்டை வந்து சும்மா இந்த பஞ்சாயத்தாயி என்ன, அதுல இருக்கிற கெட்டவனும் இதுல இருக்கிற கெட்டவனும் சேர்ந்து 2 நாடுக்கு பகையானதுதான் மிச்சம். என்ன, அவனும் பியூட்டிஃபுல்லான ஒரு கல்ச்சரு, நல்ல சாப்பாடு. அந்த பக்கம் வந்து சவுத் பாகிஸ்தான், அந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனரியா இருக்குதுங்க. அது ஏதோ இப்போ டூரிஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு, பார்த்தேன் அந்த விளாகு. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க அந்த நாடு. என்னங்க எத்தனை நாளுங்க எல்லாம் இந்த பக்கம் எரியுது. பாகிஸ்தானும் பஞ்சாயத்து, இப்போ பங்களாதேஷ் இவனுங்களும் பஞ்சாயத்து. இல்லை பாகிஸ்தான் இப்போ பங்களாதேஷ் கம்பேர் பண்ணால் பாகிஸ்தான் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இப்போ இருக்குதுங்க அவனுக்கு பார்த்தா. என்னங்க அவனுக்கு வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கானுங்க, என்னன்னே தெரியல அது. சரி பிரசாந்த் ப்ரோ, அந்த போகட் சிங் அந்த விஷயத்துல எதுக்கு நரேந்திர மோடி, எதுக்கு பிஜேபிக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியவே இல்லையா? அது என்ன இல்லை தலைவா, கான்ஸ்பரசிங்கிறாங்க. அவரு தான் வந்து அதான் யாரோ ஒருத்தன் போட்டிருக்கிறான், மோடி வந்து முதுகுல குத்திட்டாரு போகட்டுக்கு அப்படின்ட்டு வந்து ஒருத்தன் போட்டிருக்கான். தலைவா எல்லாமே நரேட்டிவ்ஸ் தலைவா, எல்லாமே இங்க நரேட்டிவ்ஸ் தலைவா. எதுவுமே 100% உண்மை வந்து கிடையாது தலைவா. உண்மைதான். என்னன்னா போகட் வந்து நம்பர் 1. அதோட பிரச்சனை என்னன்னா, கூட இருந்தவனுங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் பார்த்தவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பிடி உஷா எல்லாம் அங்கதான் இருக்குது. அந்த மாதிரிலாம் அவங்க செமிஃபைனல் அப்பவே 52 கிலோ இருந்தாங்க. 2 கிலோ எக்ஸ்ட்ரா தான் இருந்திருக்காங்க. அதுதான் நண்பா, இப்ப அதான் சொல்றேன். அப்ப அந்த டீம் என்ன மாதிரி கோச்சிங், என்ன மாதிரி அவங்கள வந்து பாத்துக்கிட்டாங்க. ஒரு மெடல் வின் என்ன மாதிரி பாத்துட்டாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. வெயிட் எல்லாம் குறைச்சாங்க, முடி வெட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. முடியெல்லாம் வெட்டிருக்காங்க. அதுதான் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுதான் கருத்து நான் சொல்றேன். ஒலிம்பிக்ஸே போய் நரேந்திர மோடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு. இல்லையா? என்னத்தையாவது ஒன்று அடிச்சு விடுறதா? இல்ல பிரகாஷ் ராஜ் மாதிரி பைத்தியக்காரன் பண்ணி கோல்ட் ஆச்சு ஜெயிக்க சொல்லுங்க. மோடி கவர்மெண்ட்டுக்குள்ளே அப்படி அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் இருந்தா நாங்க ஒரு 25 கோல்டு அடிச்சு வந்திருக்க மாட்டோம். அதெல்லாம் பண்ணிருவீங்க. ஒரு கோல்டு வைக்கலாமா உட்காந்துருக்கோம். சும்மா ஏங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் அவரே பிடிச்சி உங்களுக்கு. இல்ல என்னன்னா என்ன மேட்டர்னா, கடைசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி அந்த டிக்ளேர் ஏதாவது பண்ணியிருந்தா கூட சில்வர் கிடைச்சிருக்குமா. ஆமாங்க, ஏங்க அது பண்ணிருப்பாங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெயிட் லாஸ்க்கு வந்து அவங்க தண்ணி குடிக்காம இதை பண்ணாம வெயிட் லாஸ் பண்றதுக்கு சாப்பிடாம இருந்து பாத்துருக்காங்க. 2 கிலோ 2.5 கிலோ குறையுமா? ஆனா குறைச்சிருக்காங்களே, 1.9 குறைச்சிருக்காங்களே. 1.9 kg. பாவம் இல்ல, பாவம் இல்ல, நான் குறைக்கிறது ஓகேப்பா. அந்த டிராமா எவ்வளவு வீக் ஆவாங்க பாவம். ஒரே நாள்ல வந்து அவ்வளவு இதுவன்னா இந்த பாடி எவ்வளவு வீக் ஆகும் பாவம். அதோட போய் சண்டை போறதுங்கிறது சாதாரண விஷயமா? ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, சண்டை போடணும், மல்யுத்தம் அப்படிங்கிறப்போ. ஆமாங்க, 4 வருஷம் இருக்குல்ல, போய் உடம்பு குறைச்சிட்டு வர வேண்டியதுதானே.
பிரசாந்த் ப்ரோ மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ 53ல இருந்து 50 kgல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 4 இயர்ஸ் டைம் இருக்குல்ல, அந்த ஒரு நாள்ல தான் குறைக்கணுமா? தெரியலங்க, எனக்கு தெரியல. என்ன தெரியும்? மோடி மட்டும் தான் தெரியும். மோடியால தான் அப்படி ஆயிப்போச்சுன்றது தெரியும். வேற என்ன தெரியும்? ஆமாமா அது மட்டும் எப்படிங்க தெரியுது? ஆமாமா ரூல்ஸ் தெரியாது, எதுவும் தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா மோடி பத்தி ஏதாவது எவனாவது ட்வீட் போட்டா அது மட்டும்தான் உண்மைன்னு தெரியுமா? மோடி பத்தி இங்க யாரு போட்டா? ஆனா சரி, இல்ல, அந்த அது கான்ஸ்பிரசி. அது மட்டும் எப்படி கான்ஸ்பிரசி ஆகுது? இல்லையா, நீ அது வந்து கான்ஸ்பிரசினா என்ன? ஒரு அத்லெட் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போறது வரைக்கும் அந்த அந்த அம்மா வந்து சாதாரணமா ஏங்க நாங்களாம் தடுக்கணும்னு நினைச்சா வந்து குவாலிஃபிகேஷன்ல இங்க இருந்து போகாமலே தடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நினைச்சிருந்தா அவங்க. சும்மா ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன என்ன அதெல்லாம் அவ்வளவு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த அம்மா தாண்டி தான் போயிருக்குது அந்த காம்படிஷனுக்கு. ஆமா, எல்லாரும் அப்படிதானங்க போவாங்க. என்ன புதுசா பேசுறீங்க நீங்க? அது அந்த அம்மா சைடுல உட்காந்து அந்த அந்த அம்மா ஒரு நாள் சுயசரிதை எழுதும்போது தான் அதோட ஆக்சுவல் உண்மை என்னன்னு தெரியும் நமக்கு. எழுதிட்டோம். யார் வேணாம்னா நீங்க இது வரைக்கும் 20 வருஷமா எழுதாத இப்ப எழுத போறீங்க. என்ன வேணாலும் எழுதுங்க. யாரு கேட்க போறா உங்கள? அதுக்குன்னு என்ன, இது இந்த நாடு எத்தனை மன்னர்களை பார்த்திருக்குது, எத்தனை அரசுகளை பார்த்திருக்குது. இதையும் பார்க்கும், இதையும் தாண்டியும் போகும். ஏன் ப்ரோ கேட்டதுக்கு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க சங்கியா ப்ரோ? SS12 இல்ல ப்ரோ, இப்ப இருக்கிறதுல அது பெட்டரா தோணுது. சூப்பர் ப்ரோ. இல்ல அதுல என்ன சங்கின்னா அப்புறம் உங்களை என்னன்னு கூப்பிடுறது? மங்கின்னு கூப்பிடுங்க. அது அப்படி கூப்பிடக்கூடாது தான் கேட்டேன். இல்ல ஆன்லைன் ஒருத்தன் சொன்னா, டே அவன் சங்கிடா, நீ வேற அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னா. ஓகே சரி, உங்களை என்னன்னு கூப்பிடுறதுன்னு கேட்டேன் நான். என்ன பாண்டான்னு கூப்பிடுங்க ப்ரோ. இல்ல பர்சனலா கூப்பிடுறது வேற ப்ரோ. உங்களை பர்சனலா நிறைய பேர் பாண்டான்னு கூப்பிடுறாங்க. ஜெனரல் இந்த கட்சி மீன் பண்ணி உங்களை எந்த கட்சி மீன் பண்ணி கூப்பிடுறது? நானா கட்சி இல்லாதவன், நோட்டா. ஓகே, அப்ப சும்மா பேசிட்டே இருப்பீங்க. ஆமா ப்ரோ, நீங்க எல்லாம் பூரா கட்சி கொள்கையோட பிஜேபிக்கு நாளைக்கு அண்ணாமலைக்கு நீங்க தானே அட்வைஸ் தர போறீங்க. கண்டிப்பா அதுல என்ன இருக்கு ப்ரோ? அட்லீஸ்ட் வீல் சப்போர்ட் ஹிம் ப்ரோ. ஒன்றும் தப்பு இல்ல. ஐயோ நீங்க பண்ணுங்க ப்ரோ, தாராளமா பண்ணுங்க. அப்படி பண்ணி தானே கோயம்புத்தூர்ல எங்களுக்கு அந்த தைரியமா தான் இருக்குங்க. எங்களுக்கு அந்த தைரியமா தான் இருக்குல்ல. அப்புறம் என்ன? அது உண்மைதான், அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன் நானு. ஏங்க நாடு எங்களுக்கு இதை ஏத்துக்குச்சு. நாடு ஃபுல்லா எங்களுக்கு ஏத்துட்டாங்களே. தமிழ்நாட்டுல ஓட்டு ஏறி இருக்கு, தெலுங்கானால ஏறி இருக்கு, கர்நாடகாவில் ஆட்சி மாறிடுச்சு காங்கிரஸ். ஆனா காங்கிரஸால ஜெயிக்க முடியலையே. அங்க 20 தொகுதி கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க. ஆந்திரால ஜெயிச்சிருக்காங்க, கேரளால ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுல ஓட்டு ஏறி இருக்கு, ஒடிசால ஆட்சி மாறி இருக்கு. 2026 சிஎம் ஆகுறீங்க இப்போ. நீங்க நிறைய எத்தனை ஸ்டேட்ல ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. கூட்டணி எல்லாம் ஊருக்குள்ள இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்துக்கிட்டு நாட்டு ஃபுல்லா சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இதோட கம்மி, பிஜேபியோட மோடியோட கம்மியா தானே இருக்கீங்க. அது இத்தனைக்கு 3 டைம் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம், கோவிடுக்கு அப்புறம் உலகத்துல இருக்க எல்லா ஸ்டேட்ல எல்லா கண்ட்ரிலயுமே ஆட்சி மாறிடுச்சு. ஆனா அவர் அசைக்க முடியலையே உங்களால. அப்புறம் என்ன சும்மா என்னமோ வந்து அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு சும்மா வெத்து உதார விட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மெதுவா தான் ஒருத்தன். எப்படி மெதுவான ஒரு 15 வருஷமாவா? அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய இந்த அல்பேனியான்னு ஒரு நாடு இருந்தது, சரியா? நேத்தா ஒரு முந்தா நேத்தா எத்தனை வருஷங்க பேசுவீங்க? இன்னொரு 10 வருஷம் பேசுவீங்களா? எத்தனை வருஷம் பேசுவீங்க நீங்க? சொல்றீங்களே, வராத போருக்கு அவன் என்ன பண்ணிருக்கிறான், 1,75,000 பங்கர் கட்டி இருக்கிறான். அவன் அந்த அரசு அவன் இருந்த வரைக்கும், அந்த டிக்கெட் இருந்த வரைக்கும் அந்த மக்கள்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சில ஜியோ பாலிடிக்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி. இங்க டெமோக்ரஸி தானேங்க. இந்த ஓட்டு தானே போட்டாங்க. என்ன மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஓட்டு தானே போடுறாங்க. ஓட்டு போய் கேட்க முடியாது. நீங்க தெருவு போய் ஓட்டு கேட்டீங்களே, என்னாச்சு? டெமோக்ரஸி அப்ப இந்த கோயம்புத்தூர்ல வந்து எது காசுக்கு ஓட்டுக்கு காசே கொடுக்கலையே கார்த்தி பிஜேபி. நான் காட்டேன் உனக்கு, எல்லாம் ஒண்ணுதான் கார்த்தி. இல்ல காட்டு ப்ரோ, சும்மா காட்டுறேன் அதெல்லாம் காட்டிடுவாங்க. சரி, அப்போ ஏடிஎம்கே கொடுக்கல போல இருக்கு. ரொம்ப கம்மியா போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சு. அவ்வளவுதான், ஒரு ஜஸ்ட் ஏடிஎம்கே கொடுக்காதனால டெபாசிட் போயிடுச்சா? இல்ல, எல்லாம் பொலிட்டிக்கல் கட்சி, அவ்வளவுதான். 2026ல பாப்போம் யாருக்கு டெபாசிட் போகுது, யார் வர்றாங்கன்னு நம்ம பார்க்க தானே போறோம். இதுல என்ன இப்ப என்ன ரிசல்ட்? எங்க ஓட்டு ஏறி இருக்கு, அவ்வளவுதான். ஓட்டு ஏறி இருக்கு. ஓட்டு ஏடிஎம்கே 0. ஆனா ஏடிஎம்கே 0. ஆனா அதை விட பிஜேபி நாம் தமிழர் 0.
நாம் தமிழர் ஆமா ஜீரோ, ஜீரோ எல்லா தான். கட்சி அப்படின்னு பார்த்தா இப்ப ஜீரோன்னு இருக்கவங்க பேசவே கூடாது. அப்ப பாருங்க பேசலையா காங்கிரஸ் அது ஓகே. டெல்லியில ஓட்டு ஜீரோ, இன்க்ரீஸ் மத்திய ப்ரோ. பிரதேசல ஜீரோ, அதாவது உத்தரகாண்ட்ல நீ ஜீரோ, நீ என்ன சொன்ன? நீ தான் வெஸ்ட் சொன்னியப்பா. பெங்கால்ல ஜீரோ. நீ என்ன நீங்க சொன்ன? பேசலாமா? இல்ல நான் நீ சொல்றதே வர்றேன். எத்தனை ஸ்டேட்ல கோயம் நீங்க ஜீரோ? இல்ல நீங்க இல்ல இல்ல பேசலாமா? நீ இல்ல இல்ல நீ நீ என்ன ஆந்திரால சொன்ன? ஜீரோ. இல்ல நீ என்ன சொன்ன? கோயம்புத்தூரில் அண்ணாமலை 1.5 லட்சம் என்ன ஓட்டு. ராகுல் காந்தி உலகமாக இல்ல தலைவரா? இல்ல அப்புறம் எங்க அண்ணன் இத்தனை ஸ்டேட்ல ஜீரோ ஆனவர் இல்ல உலகமாக இல்ல தலைவரா அவரு? எங்க அண்ணன் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்னு நீ கோயம்புத்தூர்ல ஆமா ஆமா. எங்க நடந்தது? நீங்க நீங்க ஏங்க நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப் ராமச்சந்திரன் ஜெயிப்பாரு நீங்க சொன்னீங்க. ஆமா நாங்க 2வது இடங்க. நீங்களா வந்து அசிங்கம் பண்ணணும். நீங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அடேங்கப்பா அடேங்கப்பா. ஏங்க நாங்க போட்டி போட்ட கட்சிங்க. நாங்க ஒண்ணுமே இல்லாத கட்சியா இருந்து போட்டி போட்டு வந்திருக்கோம். ம். நீங்க எல்லாமே வச்சிட்டு இருந்தீங்க. எல்லாம் ஓகேவா? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்க கொட்டி இருக்கிறீங்க. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா எம்எல்ஏவும் கோயம்புத்தூரை நீங்க தான். எல்லா எம்எல்ஏவுமே அந்த கோயம்புத்தூர்ல இருக்க அந்த எல்லா எம்எல்ஏவும் நீங்க தான். எல்லா அசம்பிளியும் நீங்க தான். அந்த ஓட்டு அப்படி அந்த வச்சிட்டு ஓட்டு இருந்தே அந்த ஓட்டு உங்களுக்கு ஓட்டு ஒண்ணுமே இல்லாம வாங்கினது காலி ஆயிடுச்சு. இல்ல அந்த ஓட்டு வாங்கினது இது வரும் அது வரும் நான் கோயம்புத்தூர்லயே இருப்பேன் எல்லாம் பண்ணிருப்பேன் இது வரைக்கும் ஒண்ணு கூட பண்ணல. சரி தோத்துட்டு அப்படி 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. சரி கோயம்புத்தூர்லயே இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு 2 விஷயம் பண்ணி காமிக்கலாம்ல. ப்ரோ 5 வருஷம் இருக்கா ப்ரோ? அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு 3 நாள் முன்னாடி. தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும் நான் அதான் தெரியும். இதை அவனாசி நீங்க செய்யலைன்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம் என்ன நடக்குது? இதை நீ செய்யலைன்னா நான் போராட்டம் பண்ணுவேன்னாரு. அடுத்த நாள் வந்து மீட்டிங் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா டிஎம்கேல அடுத்த நாள் பீட்டிங் போட்டு பைப் போட்டு தண்ணி வந்துருது எங்களுக்கு இப்போ. அவங்க என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. யோ போராட்டம் நடத்தினாலும் என்னன்னாலும் திட்டம் நிறைவேறுச்சா? திட்டத்தை நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவங்க வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அவ்வளவுதாங்க பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசி ரொம்பலாம் வேண்டாம் ஒரு 50 கோடி வாங்கி தந்தாருன்னா சூப்பருங்கிற நானு. இங்க பணம் எந்த விஷயத்துக்குமே பிரச்சனை இல்லைங்க. அது உங்களுக்கு புரியலையா? பணம் தாயா பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. மாசம் 1000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. சும்மா கொடுத்துட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. 50 கோடி ரூபாய் கொடுத்துட்டா உங்க பிரச்சனை தீர்ந்துருமா? இந்த பணம்ன்றது பிரச்சனையே கிடையாதுங்க. 50 கோடி கொடுத்து எவ்வளவு பேர் ரெடியா இருக்காங்க. 1000 ரூபாய்ங்கிறது இங்க திட்டத்தை நிறைவேற்றுறது தான் இங்க பிரச்சனை இருக்கு. இப்ப சென்னையில வந்து மழைநீர் வடிகால் போடுறாங்க. காசு எல்லாம் நிக்குதா? கிடையாது. வேலை பண்ண முடியல. அதான் ஐயோ இந்த காசு இல்லைங்க எனக்கு 4000 கோடி வந்துச்சு 4000 கோடி செலவு பண்ண முடியலைங்க 4000 கோடி அவங்க கொடுக்கல. அப்படி கிடையாது. 4000 கோடி சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறமே அது பண்ண முடியல. அந்த வேலை நடக்கல. அதுக்கான திட்டமிடல் சரியா இல்லை அப்படின்றதுதான் விஷயம். காசு இல்லாம எங்கேயும் நிக்குது திட்டம். அதுவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குங்க. இந்தியாவில காசு இல்லாத ஒரு விஷயத்த அப்படிலாம் கிடையாது. யாருமே கிடையாதுங்க. அவர் கேட்கறது நீ இன்னும் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க அதை ஏன் செய்ய மாட்டேறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் மீட்டிங் போட்டு நாங்க செஞ்சிடறோம் அப்படின்றாங்கல்ல. இதை தாங்க ஒருத்தர் செய்ய முடியும். எதிர்கட்சியில கொஞ்சம் எதான் செய்ய முடியும். அதுக்குன்னு வந்து நான் வந்து பேப்பர் பிடிங்க கையெழுத்த போட முடியும். எதிர்கட்சி கிடையாது. நீங்க வந்து மத்தியில ஆளுங்கட்சி தானே. ஆமா நாங்க என்ன கோயம்புத்தூர்ல வந்து நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும்? இல்ல தாராளமா சொல்லாம நீங்க அவங்க மேல ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நான் கொண்டு விட்டேன்னு சொல்லலாம்ல. அதுக்கு இங்க இருக்கிற கட்சி ஓகே சொல்லணும். எங்களால நீங்க எது இப்போ ஓகே சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க ஸ்டேட் லிஸ்டடு சென்ட்ரல் லிஸ்டடு கண்கார்டு லிஸ்டடு அப்படின்னு கணக்கு எடுத்துட்டு வந்துருவீங்க. உடனே சொல்லிட்டாங்க இந்த அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு. மேகதாதுல அணை கட்டினா உங்க வந்து உங்களுடைய பார்ட்னர் வந்து சிவகுமாரை கூப்பிட்டு வந்து நீ எதனாலும் தமிழ்நாட்டில் பேசிட்டு டீல் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் கோவப்பட்டு வந்து பேசுவார். மோடி என்னங்க தமிழ்நாட்டில் என்ன பேச சொல்றாருன்னு. அது உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. மோடி கூப்பிட்டு சொல்றாரு அவரு. அப்புறம் என்ன தமிழ்நாட்டுக்கு தானே சொன்னாரு அவரு. அது உங்களுக்கு தெரியல. அது நல்லாதான் தெரியல. தமிழ்நாட்டில் போய் பேசிக்க தமிழ்நாடு ஓகேன்னு சொன்னா கட்டிக்கன்னு சொன்னார்ல. அவர் என்ன கட்டிக்கன்னு சொன்னாரா? கர்நாடகாவில் ஓட்டு போட்டிருக்காங்க 20 MP கொடுத்துருக்காங்க. அவர் என்ன கர்நாடகாவில் அந்த கட்டிக்கன்னு சொன்னாரா அவரு? இது உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஆனா நீங்களும் காங்கிரஸும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் தம்பி. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க அதை ஏத்துக்குவீங்க. நீங்க அதை பத்தி வாயே திறக்க மாட்டீங்க. எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் ஆடிட்டே இருங்க பாப்போம். இல்ல கார்த்திக் ப்ரோ இப்ப மக்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோல்டு வாங்கலன்ட்டு இப்ப சங்கிங்க எல்லாம் கதற போறாங்கன்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத நார்த் இந்தியா மீடியால பாத்துட்டு இவங்க இந்தியா தோத்ததுக்குலாம் எதுக்கு சவுத்துல கொண்டாடுறாங்கன்னு சொல்லி அவங்க இன்னும் இது பண்றாங்க. எதுக்கு இவங்க இப்படி கொண்டாடுற இந்தியா தோத்ததுக்கு எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு முதல்ல அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப திராவிடன் ஸ்டாக்னு சொல்லி போட்டு சங்கிகெல்லாம் கதறாங்க. நீரஜ் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல இல்லைங்க. தமிழ்நாட்டுல இருந்து எவனா ஒருத்தன் போய் ஒலிம்பிக்ஸ்ல வந்து மெடல் வந்து வாங்கிடுவாங்கல்ல. அதுக்காக வேலை பார்க்கணும்ல. அதுவே தெரியலையே அவனுக்கு. ஒரு விஷயம் கருத்து நாம போறது இந்தியன் கண்டின்ஜென்ட்ரியா இதுல ஏன் தமிழ்நாடுலாம் வந்துச்சு. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றோம் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல்.
இதுல என்ன ஐயோ தமிழ்நாட்டுல ஐயோ இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க. சாரி இல்ல நான் வேற மத்தவங்க நீங்க பேசுறீங்கன்னு தெரியல. இல்ல ப்ரோ நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க? திராவிட மாடலோட வெற்றின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? மனசார்த்தது சொல்லுங்க. இந்தியாவோட வெற்றி திராவிட மாடல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதை நான் கம்னோம். அதுதான் உண்மை. ஏன்னா மொத்த இந்தியன் கண்ட்ரி வந்து பேக் பண்ணங்காட்டிக்கு தான் அந்த வெற்றி. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு மனசாட்சியோட பேசுங்க. அதுதான் உண்மை. சொல்லிருக்கீங்களா? பேசணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லது பண்ணுங்க. ஏங்க பேசணும்னு பேசாதீங்க. பேசுவீங்களா சொல்லுங்க. பேசுவாங்களா? நான் சொல்றேன் மொத்த இந்தியன் கவர்மெண்டோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம பாரிஸ்ல நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? தமிழ்நாட்டுல இருந்து 13 பேர் போயிருக்காங்க. நம்பர் 1 என்னன்னா எந்த கட்சிக்காரன் நம்பர் 1 இந்த வந்து நாங்க தனி நாடு மாதிரி இவனுக்கு ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் பேசினானுங்கன்னா அதை விட அபத்தம் ஒண்ணும் கிடையாது. நாம இந்தியாங்கிற ஒரு நாட்டுல ஒரு பார்ட்டா இருக்கிறங்காட்டிக்கு தான் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, எவ்வளவோ பஞ்சாயத்து இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனா இந்த நாடு நமக்கு கொடுத்தது வந்து அவ்வளவு கொடுத்துருக்குது நமக்கு. என்ன நாம இன்னைக்கு கன்னியாகுமரி டு காஷ்மீர்னு வந்து அவ்வளவு ஹாப்பியா சொல்றதுக்கு காரணம் இந்த நாடு தான். தமிழ்நாடு மட்டும் தனி நாடா இருந்ததுன்னா பூரா என்ன உனக்கு போய் பார்டர்ல போய் எல்லாம் துப்பாக்கி தூக்கி நிப்பானுங்களா? தமிழ்நாடு பார்டர்ல அதெல்லாம் 1 நம்பர் லூஸ் தானா. தமிழ்நாடு தனியா இருந்தா சிங்கப்பூர் ஆயிருமா? ஆமாம்மா உனக்கு ஆக்கிட்டு தான் பூரா நிப்பானுங்க. டேய் நம்ம கரண்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கிருந்து கொடுக்கறது அங்கிருந்து வருது, எல்லாம் வருது. சில கவர்மெண்ட் கூட பிரச்சனை இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பஞ்சாயத்தெல்லாம் இருக்கலாம். அதுக்குன்னு இந்தியாங்கிற ஒரு நாட்டை வந்து நம்ம அங்க டீக்ரேட் பண்ண போறப்ப நம்ம குறுக்க திரும்பிடுறோம். வேற என்ன வேணா பேசு, நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றோம். அதோட டிஃபரன்சஸ் தாண்டி நம்ம ஒன்னா இருக்கிறோம்ல. இங்கிருந்து எத்தனை பேர் பெங்களூர்ல இருக்கான், எவ்வளவு பேர் குர்கவுன்ல இருக்கான், எத்தனை பிசினஸ் வடக்க நம்பி இருக்குது, எவ்வளவு ரா மெட்டீரியல்ஸ் பூனால இருந்து மும்பைல இருந்து வருது, எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா. இங்கிருந்து திண்டுக்கல்ல இருந்து காய்கறி வந்து கேரளாக்கு போகுது. நம்மளோட மெயின் காய்கறி சப்ளை அங்கதான். அப்போ எல்லாம் டக்குன்னு வந்து வந்தே மாதரம் ரேஞ்சுக்கு இல்ல வந்தே மாதரம் கிடையாது கார்த்தி, நேஷனா சொல்றேன் நானு. எல்லாம் சேர்ந்தாதான் அது இந்தியா. நாம நீங்க ஷூட்டிங்க்கு எல்லாமே ஹைதராபாத் போறோம். அப்போ முதல்ல வந்து இந்த பேசிக் இது வந்து நம்ம களையணும். எல்லாரும் எல்லா ஸ்டேட்லயும் எல்லாரும் இருக்கலாம். கர்நாடகாவில் தமிழன் இருக்கக்கூடாது, மெட்ராஸ்ல வந்து கன்னடன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த தெலுங்கு வந்துட்டா அதெல்லாம் கிடையாது, எல்லாம் இந்தியன்ஸ். அதெல்லாம் பேசுற சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? இல்ல சீமான் அண்ணா வந்து என்னன்னா அவர் சொல்ற எல்லாத்தையும் எல்லாம் வந்து பிளண்டா ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு நம்ம முட்டாள் கிடையாது. அண்ணனுடைய அந்த தனி நாடா இருக்கணும், அதெல்லாம் 100% நம்ம ஆதரிக்க மாட்டவே மாட்டோம். அவரை வந்து தமிழன் வந்து ஒரு நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வருது அப்படின்னு அவர் பேசுறப்ப அதை சப்போர்ட் பண்ணலாம். அதுக்குன்னு அவர் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும் சரி, எல்லா கருத்துக்களும் அவங்க சொல்றது எல்லாத்துக்குமே நம்ம தலையாட்டி பொம்மையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தப்புன்னா தப்புன்னு நம்ம சுட்டி காட்டலாம். அதெல்லாம் தப்பு கருத்து, அதெல்லாம் இல்ல தப்பான கருத்து தானே. சீமான் பேசுற இந்த விஷயம் தப்பான கருத்தா இல்லையா? 100% தப்பு கருத்து, இதுல டவுட்டே வேண்டாம் உனக்கு. ஒரு அரசியல் இந்த மாதிரி தப்பா பேசுறது. இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இல்லைன்னா நம்ம நிறைய கருத்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவை விடுங்க, தமிழ்நாட்டிலேயே வந்து சும்மா அடுத்த போது பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களே சும்மா வந்து இந்த மாதிரி பேசியே ஒரு அரசியல் வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இங்க இருக்கிற தமிழர்களை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு அதை வச்சு ஒரு ஓட்டை வாங்கிக்கிட்டு இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு இதை பண்றது. மதுரையில நிறைய தெலுங்கு செட்டியார்கள் இருக்காங்க. அவங்க வந்து 300 வருஷம் 400 வருஷமா இருக்காங்க. நாயுடுகள் 300 வருஷம் 400 வருஷமா இங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் தமிழர் பாய் உறுதி பேசுற பாயா தான் ஏத்துக்க முடியும்னு என்ன சொல்றாரு? அப்புறம் என்ன? இல்ல நான் என்ன சொல்றேன், அவன்லாம் தமிழனா நீங்க செட்டியார் நாயுடெல்லாம் விட்டுருங்க. இல்ல வாய்க்கு வாங்க. என்னையா சொல்றேன்னா எல்லாம் தமிழையா, எல்லாம் இங்கதான் இருக்கான். அவன் இந்தியன்யா, அவன் இங்கதான் இருக்கான். அத போய் அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க. இல்ல அத வந்து நாம வந்து தனியா பிரிச்சு பேசி அவன் எவ்வளவு பேடா ஃபீல் பண்ணுவான். பிரிச்சு பேசியதாங்க 10 வருஷமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். ஆனா அவர் ஆதரிக்கிறீங்களா நீங்க? இல்ல அந்த கருத்து நம்ம ஆதரிக்கவே கிடையாது, எப்பவுமே ஆதரிக்க. அவர் வேற விஷயங்கள் பேசுறாரு, அதை நிச்சயமா ஆதரிக்கிறேன். இத வந்து நம்ம அவரோட ஐடியாலஜியே அதானங்க, அவரோட பேசிக் ஐடியாலஜி அதானே. இல்ல நாம் தமிழர் அப்படி அவர் ஆதரிக்கிறீங்க, அவர் ஆதரிச்சுட்டு ஒரு தப்பான ஐடியாலஜி வச்சு
இல்ல அவருக்கும் மனம் மனமாற்றம். இல்லையா ஒரு தப்பான ஐடியாலஜிய ஒரு தப்பான விஷயத்த வச்சுட்டு ஒரு ஆளு அந்த ஆளை ஆதரிக்கிறீங்க நீங்க. அதுக்கு வந்து இல்லைங்க அவர் அப்படி அது சொல்லுங்க அப்படி அவரோட சொல்லுங்க ஒரு சொல்றீங்க. கருத்து அவ்வளவுதான். அது இது மொத்தமும் சீமான் கிடையாது, ஒரு கருத்து அவ்வளவுதான். அதை வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். அதுக்குன்னு அவர் சொல்ற எல்லாமே தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. இப்ப வேற என்ன நல்லது சொல்லுங்க, நல்ல விஷயத்த சொல்லுங்க. நல்லது நிறைய இருக்கு கார்த்தி. தமிழனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நின்று பேசுறது அவர்தான். என்ன பிரச்சனைக்காக நிறைய பிரச்சனை. அது இன்னும் ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா கார்த்தி? தமிழர்களை கொண்டாடுறாங்க, ஒரு தமிழ் மொழிக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவரும் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தர்றாரு. நிறைய புது அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி களம் மாதிரி இருக்குது நாம் தமிழர். இன்னைக்கு ஒரு ராஜீவ் காந்தி அண்ணன் வந்து ஒரு திமுக இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா பேசிக்கா நாம் தமிழர்கள் நல்ல பேச்சாளர்கள் நிறைய எங்க பேச்சாளர்கள்லாம் வந்து எப்படினாலும் உருவாயிருவாங்க. ஸ்கூல்லாம் வந்து ஆமாங்க, ஸ்கூல்லலாம் பேச விட்டாலே அவனை வந்து பேசி பழகிட்டானா அவன் பேசுவான். இன்னைக்கு வந்து ஐடியாலஜியாவே தப்பான கட்சி தானங்க அது. அப்படி நான் திருப்பி சொல்றேன், ஒரு விஷயம் அவங்க பண்ற ஒரு விஷயம் மேபி எக்ஸ்ட்ரீமிசமா இருக்கலாம். அதுவுமே நீங்க சமீப காலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் வரதான் செய்யுது. அவங்க என்ன சொல்றாங்க, தமிழர் நிலத்தை தமிழர் நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. ஸ்டாலின் தமிழர், எடப்பாடி தமிழர் இல்லையா? யோ எல்லா தமிழர், ஸ்டாலின் தமிழர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் தமிழர் இல்லையா? கருணாநிதி தமிழர் இல்லையா? இல்ல இவர்தான் வந்து தமிழரா பிறந்து தமிழரா வாழ்ந்துட்டு இருக்காரா? என்ன தப்பு இருக்குங்கிற நான் ஏங்க அவங்கலாம் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்றது என்ன புரியல. நீ வந்து இந்திக்காரா, அதனாலதான் இப்படி பேசுறேன். இல்ல அவர் தமிழன் தான் ஆளுன்றாரு. எடப்பாடி தமிழர் தான், அவர் ஆண்டுட்டு போட்டோம். பேசாம அவர் கட்சியை வந்து எங்களோட கூட்டணி வைக்க சொல்லுங்க. தெரியல தலைவா, அது அவர் தான் கேட்கணும் சீரியஸா. எனக்கு என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் இங்க வேலைக்கு ஆக தலைவா. எல்லாரும் நம்ம மக்கள், என்ன எல்லாரும் நம்ம மக்கள், எல்லாரும் போராடுறான் பாவம். அவனுக்கு அவன் வாழ்க்கையோட போராட்டம். இந்த போராட்டத்துல இதுல உட்கார்ந்து அவனை போயிட்டு மலையாளி தெலுங்கு நீங்க எவ்வளவு தமிழர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேரளால தமிழ் இல்ல ஏங்க இந்த கேவலமான பேச்செல்லாம் பேசினா அவர் தாங்க கேள்வி கேட்கிறோம். அவர் ஏங்க ஆதரிக்கிறீங்க திருப்பி சொல்லிட்டேன் நானு. அது அந்த அவருடைய ஆனா மோடிக்கு வந்துடுறீங்களே, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே தேவையில்லாம. அவங்கள உடன்பாடு கிடையாது, ஒரு துளி உடன்பாடு கிடையாது. சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டது. அதனால ஒரு தலைவர் வந்து அவன் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போகாம இருக்கும். அதுன்னு வந்து மக்கள் வந்து சீமான் வந்து அப்படிதான் கேக்குதா? சரியா கேக்குது. சரியா கேட்கல ப்ரோ. அவர் பேசுறது சரியா அவருக்கு கேக்குதா? தான் நெட்வொர்க் எனக்கு தான் ப்ராப்ளம். கேக்குது. இதை கேட்டா மட்டும் அப்படி சீமானன் அப்படி சொல்லுங்க, சீமானன் இப்படி சொல்லுங்கன்றது. மோடினா உடனே வந்துடுறது. அப்படி ஹிந்தில குஜராத்ல ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு, என்ன பேசினாருன்னு தெரியாது, ஆனா வந்துடுறது. வேற இருக்கீங்க சொல்லல. கேக்குதா? வேற இருக்கீங்களா?
கேக்குது கேக்குது. சரி ப்ரோ, ஓகே பாய், முடிச்சுக்கலாமா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு படம் பார்த்துட்டு சொல்லுங்க. அந்தகன், மின்மினி ரெண்டு படம். நாளைக்கு படம் பார்த்தீங்கன்னா மின்மினி பார்த்துட்டு சொல்றேன் ப்ரோ. மின்மினி. ஓகே, குட் நைட். ஓகே. ஓகே, நான் குட் நைட். குட் நைட்.